எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் பங்காத தமிழென்று சங்கே முழங்கு நம்மை தத்தெடுத்த தமிழுக்கு முதல் வணக்கம். காசிநகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியிலே கேட்பதற்கோர் கல்வி செய்வோம் என்று கனவு கண்டது. பாரதியின் பேரில் உள்ள நம் பாரதி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் பங்காத இன்றைய பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு இந்த இணையதள நேரலையில் வந்து தமிழுக்கு முதல் வணக்கம். நமது சமன்வய பாரதி மன்ற காசிநகர் புலவர் பேசும் உரையாடும் இதர தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பாரதியின் பேரில் உள்ள நம் ரவீந்திர பிரசாத் பாரதி மன்றத்தின் தலைவராக பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு இந்த இணையதள நேரலையில் வந்து தமிழுண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இந்த தமிழுக்கு நாளும் செய்வோம் தொண்டு மற்றும் இதர தமிழ் என்பதை உணர்ந்து செயல்படும் நம் மாலை வணக்கம். இன்று நம் மன்ற மகளிரும் ஆடவரும் பங்கு பெறும் நல்லதொரு தலைப்பில் ஏற்பாடு செய்திருக்கும் பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என என்பதை உணர்ந்து செயல்படும் பட்டிமன்றம் என்பது அவரவரின் அறிவுபூர்வமான ஆடவர்கள் பங்கு பெறும் விவாதிப்பதும் தலைப்பில் பரிமாற்றம் செய்து கொள்வது. சங்க காலம் முதலே இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் நடைமுறையில் வருக என வருவதற்கு சான்றுதான் பெண்களின் பெண்களுக்கு இயற்கையிலேயே மன அமர்ந்தா இல்லையா என எழுந்த பாண்டியன் மன்னன் சந்தேகத்திற்கு பரிவுள்ளவர்களுக்கு இடையே நடந்த விவாதமே ஒரு பட்டிமன்ற மேடைதான். இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் நடைமுறையோடு இன்னும் சொல்ல போனால் சான்றுதான் நம் ஐவரின் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையிலேயே பட்டிமன்றத்தில் பாங்கறிந்து ஏறி எழுந்த பாண்டியன் மன்னன் கம்பராமாயணத்தில் பரிவுள்ளவர்களுக்கு இடையே நடந்த விவாதமே கம்பராமாயணத்தில் பண்ண அரும் கலைத்தேரி பட்டிமன்றம் குறிப்பிட்டிருக்க சொல்ல போனால் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் நம் தமிழ் வளர்ச்சிக்கு எத்தனை உறுதுணையானது சொல்லி நிகழாக ஏறி இந்த பட்டிமன்றம் இயல் தமிழின் ஒரு அங்கம் என்பார்கள். அவ்வகையில் இயல் தமிழுக்கே தமிழக அரசின் கலைமாமணி விருது பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் இந்த பட்டிமன்றத்தை தர நடுவராக வந்தது கலைமாமணி சங்கர சுப்பிரமணியன் அவர்களை இந்த பாரதி மன்றத்தின் சார்பாக வணங்கி வருக வருக என வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை நல்லபடியாக வருமாறு மிகச் சிறப்பாக நடத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்கர சுப்பிரமணியன் இவரை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையாக வணங்கி வருக வருக என வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை நல்லபடியாக வருமாறு மிகச் சிறப்பாக நடத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்கர சுப்பிரமணியன் இவரை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையாக வணங்கி வருக வருக என வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை நல்லபடியாக வருமாறு மிகச் சிறப்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்கர சுப்பிரமணியன் இவரை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையாக வணங்கி வருக வருக என வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை நல்லபடியாக வருமாறு மிகச் சிறப்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்கர சுப்பிரமணியன் இவரை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையாக வணங்கி வருக வருக என வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை நல்லபடியாக வருமாறு மிகச் சிறப்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சங்கர சுப்பிரமணியன் இவரை பற்றிய ஒரு சிறிய முன்னுரையாக வணங்கி வருக வருக என வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை அரசியல் மையப்பட்டிருந்தால் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இவை இரண்டையும் நம்பினால் வியாபாரம் அதிகரிக்கும் என்பது உண்மை. அதை புறக்கணித்து ஒரு மாத இதழ் நூற்றாண்டை தொட முடியுமா? முடியும் என்ற உண்மையை இந்த உலகிற்கு உறக்க சொல்லி இருக்கும் மாத இதழ் கலைமகள் மாத இதழ். இதற்கு மிக முக்கிய காரணம் நல்ல விஷயங்களை வாசகர்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே கலைமகள் மாத வரை நூற்றாண்டை தொட முடியுமா? வானிலை பெயர் கொண்ட இந்த மாத இதழில் பல இலக்கிய படைப்பாளிகளுக்கு எளிமையாக அமைந்தது வரலாறு. ஒரு எழுத்தாளரின் படைப்பு கலைகளை வாசமானால் மட்டுமே அவன் எழுத்தாளர் என்று கலைஞர் சமூகம் அறிவியல். இது மிகையான வழிகள்
கலை மாலைகளை கிடைக்கப்பெற்ற முன்னாள் படைப்பாளர்களின் பிரமாண வாக்குமூலம். இது கலைமகள் மாலைகளின் மிகப்பெரிய பாரம்பரிய அம்சமானது மட்டுமே. அதனால் கலைமகள் மாலைகள் படிக்கப்படுகின்ற இதழாக மட்டுமல்லாமல் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய இதழாக விஷமாய் பலரது மனங்களில் இன்னும் கலைமகள் இருந்து வருகிறது. கலைமகள் மாலைகள் மிகப்பெரிய பாரம்பரிய. இவர் இல்லை என்றால் தமிழ் இலக்கியங்கள் இல்லை. தமிழ் கூறும் நல்லுலகம் ஒருவரை கொண்டாடுவது அவர்தான் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவது வணக்கத்திற்குரிய திரு ஓவே சாமிநாத ஐயர் அவர்கள். கலைஞர் மாதங்களின் முதல் ஆசிரியர்கள் வெளிச்சமானதற்கு காரணகர்த்தாவாக அவர்தான். தொடர்ந்து அவரது பிரதான சீடர் கீவாஜா அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஓவே சாமிநாத ஐயர் தரம் மாறாமல் கலைகளை கொண்டு செல்கிறார். இந்த 2-3 விதாமங்களும் கலைமகள் என்ற 5 எழுத்து மந்திரத்தை இன்றும் பலர் உச்சரிக்க விதைக்கொண்ட பிரதான சீடர் அனைத்திற்கும் ஒத்தாய்ப்பாக பாரதியின் பல படைப்புகள் கலைமகள் சாமிநாத ஐயர் தரம் மாறாமல் கலைமகள் செல்கிறது. கலைமகள் எழுத்தாளர்களின் கலைமகள் கலைமகள் தீபாவளி வந்து பாரதியின் பல படைப்புகள் அச்சிடப்பட்ட அடுத்த கடமை பிரதிகள் அனைத்தும் அதிசயம். இன்றும் இப்படிப்பட்ட சரித்திர பின்னணி கலைந்த கலைமகள் மாலைகளை 25 ஆண்டுகளுக்கு முன்னால் துடிப்புள்ள ஒரு இளைஞராய் ஆசிரியர் பொறுப்பேற்றவர் அச்சிடப்பட்ட அடுத்த கடமை பிரதிகள் நெல்லை அரசி முல்லைக்கு வந்து தாமிரத்து அச்சங்கரையிலே தவழ்ந்தவர். அங்கே தமிழ் பெண் கலை கலைமகளின் கட்டுரைகளாக, பேட்டி கட்டுரைகளாக, கேள்வி பதில்களாக பிரசுரமாகி பல வாசகப்படுத்தி உள்ளது. இவரின் இலக்கிய மேடைகளில் முத்தான உரைகள் வழங்கி வருகிறது. இவரது சமீபத்திய சாதனை திருக்குறள் பற்றி தொடர்ந்து 7 மணி நேரம் கலைமகளின் கட்டுரைகளாக, பேட்டி கட்டுரைகளாக, நமது தேசத்தில் ஓடுகின்ற புண்ணிய நதிகளை பற்றி மாதந்தோறும் தேஜஸ் இவரின் இலக்கியாற்றி வருகிறார். உரைகள் கல்லூரிகள், தொழில் நிறுவனங்களில் ஊக்கமும் ஆக்கமும் தருகின்ற பயிற்சி வகுப்புகள் எடுக்கிறார். பட்டித்துறைகளாக, நடுவராகவும் பேச்சாளராகவும் பரிமளிக்கிறார். புகழ்பெற்ற நதிகளை பேசுகின்ற பல பிரபலங்களுக்கு இவர் பயிற்சி அளித்து வருகிறார். தேஜஸ் அறக்கட்டளை நடத்துகின்ற மாநாடுகளுக்கு ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகிறார். பல்வேறு பட்டங்களையும் விருதுகளையும் பெற்ற இவருக்கு சமீபத்தில் தமிழக அரசு கலைமாமணி விருதளித்து கௌரவித்தது குறிப்பிடத்தக்கதாகும். இவர் கலைமகள் ஆசிரியர் கலைமாமணி கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்கள் ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகிறார். பல்வேறு பட்டங்களையும் விருதுகளையும் பெற்ற இவருக்கு சமீபத்தில் தமிழக அரசு கலைமாமணி விருதளித்து கௌரவித்தது குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தமிழ் அறிஞரான கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்களை நமது நடுவராக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருமாறு மீண்டும் வணங்கி கேட்டுக்கொண்டு அன்னாருக்கு இவ்வளவு சிறப்பு நினைவு பரிசினை வழங்க அறிஞரான சென்னையிலிருந்து இணைந்திருக்கும் நம் பாரதி மன்ற உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை அழைக்கிறேன். நமது நடுவராக இருந்து அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி மீண்டும் வணங்கி கேட்டுக்கொண்டு நினைவு பரிசினை வழங்க அறிஞரான சென்னையிலிருந்து இணைந்திருக்கும் நம் பாரதி மன்ற உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை அழைக்கிறேன். நமது நடுவராக அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி நன்றிகள் பல திரு சங்கர் அவர்களே, உயர் திரு நடுவர் அவர்களே, கொடுத்தமைக்கும் பெற்றமைக்கும். இறுதியாக இவ்விழா செவ்வனே நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி
உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நன்றிகள் பல கொண்டு திரு சங்கர் அவர்களே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழுக்கும், வளர்க பாரதம், வளர்க நம் பாரதி மன்றம். இறுதியாக நன்றி, வணக்கம். இவ்விழா ஐயா செவ்வனே நடுவர் மணி கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களே, இனி இந்த இணையதள மேடை உங்கள் கைகள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய தமிழ் அன்பான வளர்க வணக்கம். பாரதம், எல்லாருக்கும் கேட்கிறதா வளர்க நம் பாரதி மன்றம். இறுதியாக நன்றி, வணக்கம். இவ்விழா ஐயா செவ்வனே நடுவர் மணி கேட்கிறதா எல்லாம் நல்லா கிளியரா இருக்குங்க சார். அவர்களே, இனி இந்த இணையதள எல்லோருக்கும் மேடை என்னுடைய அன்பான உங்கள் வணக்கம். கைகளில். விடைபெறுகிறேன். கத்தார் பாரதி மன்ற தலைவர் எல்லோருக்கும் செயலர் தொழிலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, ஊரடங்கில் குடும்ப உறவுகளில் எனக்கும் அதிகரித்திருக்கிறதா கிளியரா இருக்குங்க சார். இல்லை குறைந்திருக்கிறதா என்ற தலைப்பில் பேச வந்துள்ள அத்தனை சொற்பொழிவாளர்களுக்கும் என்னுடைய அன்பையும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கத்தார் பாரதி மன்றம் ஊரடங்கில் பல நல்ல செயல்களை செய்து வருவதாக கடந்த ஒரு அரை மணி நேரமாக என்னிடத்திலே சங்கர் அவர்கள் இங்கே பேச வந்துள்ள குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு அதெல்லாம் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறீர்கள். இது இந்த ஒரு காலகட்டத்தில் ஊரடங்கு காலகட்டத்தில் இந்த காலகட்டம் ஒரு புராண செயல்களை செய்து வருவதாக இது போன்ற இணையத்தில் நம்முடைய இதயங்கள் எல்லாம் இணைவதுதான் சரியாக இருக்கும். அந்த முயற்சியை அற்புதமாக குறிப்பாக பெண்களுக்கு சிறந்திருக்கிறது. ஒரு நல்ல தலைப்பு பாரதி மன்றம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பானது காலகட்டத்தில் பொதுவாக பட்டிமன்றங்களில் இருக்கக்கூடிய தலைப்பு நமக்கு பல சுவையான செய்திகளை சொல்வதோடு நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கும் அந்த தலைப்பு நமக்கு உபகாரமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைய காலகட்டத்தில் இந்த தலைப்பானது மிக சிறப்பாக இந்த தலைப்பை யார் எடுத்தார்கள் எனக்கு தெரியல. சொன்ன பொழுது நான் ரொம்ப மகிழ்ந்து கொண்டேன். காரணம் இன்றைய காலகட்டத்திற்கு உகந்த ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. இந்த தலைப்பிலே பேசக்கூடியவர்கள் மிக அற்புதமாக பேசுவார்கள் என்று நம்புகிறேன். காரணம் யாரெல்லாம் கத்தாரிலே இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்னோடு இணைவதற்காக இருக்கிறார்கள். இணையும் விதமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பையும் இந்த தலைப்பிலே என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமாக பேசுவார். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா உறவு அப்படின்னு சொன்னோம்னா பத்தி பேசாம நம்ம இருக்கிறதுக்கு முடியாது. இதை பத்தி ஒரு பெரிய கொள்கைகளை எல்லாம் உருவாக்கியது. உறவு அப்படின்னா என்ன, அந்த உறவுகள் எப்படி இருக்கணும், ஒரு உறவு ஒருவரோடு எப்படி உறவு கொள்ள வேண்டும், எப்படி மரியாதை செலுத்த வேண்டும், எப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், இதற்கெல்லாம் உறவு முறை என்பது தேவை. இதை பற்றி அதுவும் தமிழ் பண்பாட்டிலே வந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேர் உறவுகள் எப்படி ஒரு உறவு பாலத்தை இணையும் கூட நம்ம எல்லாம் சேர்க்கிறது என்று சொன்னால் இது கூட ஒரு உறவு பாலத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது சரிதான் நினைக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களிலே நாம் சிரிப்போம், சில நேரங்களிலே நம்மோடு யார் ஒருவர் இருக்கிறாரோ இருக்கக்கூடியவருக்கு ஏதாவது சின்ன தடங்கள் வந்தால் கூட நாம் உறவு இதையெல்லாம் நம்முடைய மனசு, நம்முடைய மூளையும் நம்முடைய உடலும் அதற்கான முழு ஒத்துழைப்பை முடிவு எத்தனையும் நடைபெறும். சில நேரங்களில் சில விஷயங்கள் சாதாரணமாக தோன்றும். ஆனால் அந்த விஷயங்களை உள்ளோம் பார்த்தோமே ஆனால் பல அற்புதங்கள் அந்த விஷயத்துல பெரிய மெசேஜ் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படிதான் இன்றைய தலைப்பை பற்றி நினைக்கிறேன். திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர். நான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் திருநெல்வேலியை பற்றி பேசாமல் நான் இருப்பதில்லை. இங்கேயும் பொதுவா நான் நிறைய கூட்டங்கள் அதை சொல்லி இருக்கிறேன். என்னை கவர்ந்த ஒரு சிறுவன் ஒருவர் திருநெல்வேலியில யார் ஒருவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறார்களோ, திருநெல்வேலியில அல்வா கிடைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி ஒரு பாட்டியம்மா வடை கொடுத்து கொண்டிருப்பார்கள். இங்கேயும் நானும் சிவகாசி ராமச்சந்திரனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பல பட்டிமன்றங்களுக்கு தலைவராக இருந்தவர், பல பட்டிமன்றங்களில கலந்து கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றியவர். நாங்க 2 பேரும் போனோம், நடந்து போயிட்டு இருந்தோம். 6:30 மணிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியிலிருந்து கிளம்பணும். ஒரு 6:10 ஒரு 6:15 இருக்கும். அப்பதான் நாங்க ஸ்டேஷன் உள்ளுக்குள்ள போக போறோம். ஒரு பாட்டிமா வடபடுறாங்க சைட்ல தலைவராக இருந்தவர். ராமச்சந்திரன் சார் சொன்னாரு, வடையை வாங்கிட்டு போயிடலாம் சார், நாங்க 2 பேரும் லைனாலாம் இருக்கும், கொல்லப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு மனசுல ஒரு பயம் தான். 2 பேரும் போனோம். ஒரு சின்ன பையன், ஒரு அழுக்கு தெரிந்த ஒரு ட்ரெஸ், ஒரு பனியன் அதை போட்டு அந்த பாட்டியுடைய பேரன் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வடையெல்லாம் நானும் ராமச்சந்திரன் சாரும் போயிட்டு இருந்தோம். ராமச்சந்திரன் தான் கேட்டாரு, நல்ல எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும், சீக்கிரம் வடை கொடுப்பா. அந்த பையன் அவனை பார்த்து கேட்டாரு. இந்த பையன்
தொலைக்காட்சியில வரத பார்த்த பையன், அடிய பட்டிமன்றங்களை வரத பார்த்த பையன். அதெல்லாம் ஏறி இறங்க ஒரு தரம் பார்த்தான். பார்த்துட்டு அவன் சொன்னான், சார் அவன் வடைய வச்சு எரியத்தான் சார் பண்ணிப்பான். நீங்க நெல்லை எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறீங்கன்னா நீங்க உண்மையிலேயே பெரிய ஆடாது. இது வந்து சாதாரண விஷயம். எத்தனை கேரேஜ் சார் இருக்கு சார், வடைய வச்சு நீங்க நெல்லை எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அந்த பையன் சொன்ன பொழுது உண்மையிலேயே நாங்க ரொம்ப மகிழ்ந்துப்போம். அதாவது எந்த இடத்துல இருந்து எது மாதிரியான காமெடி அப்படின்னா அது ஏதோ ஒரு பெரிய அறிவு சார்ந்த ஒரு மக்கள் இருந்துதான் அது வரும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு நிறைய பேருக்கு எந்த இடத்துல இருந்து எது புறப்படும் எப்படி புறப்படும் என்பது நமக்கு தெரியாது. அந்த பையன் அந்த நேரத்துல அந்த சொன்ன ஒரு சொல் எங்களுக்குள் ஒரு உறவு பாலத்தையான பையன் சொன்ன வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தைகளுக்குள் ஒரு உறவு பாலத்தை அது போன்றுதான். எனக்கு பேசக்கூடியவர்கள் யாருமே எனக்கு முன்ன பின்ன தெரியாது. சொல்ல போனால் பாரதி மன்றத்துல இருக்கக்கூடியவர்கள் பல அன்பர்களை கூட எனக்கு தெரியாது. ஆனால் நமக்குள் ஒரு உறவு பாலத்தை இந்த கொரோனா காலகட்டத்தில் நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் இணை மூலமாக அமைந்திருக்கிறது. அதை ஒட்டி என்ற ஒரு தொலைபேசிக்குள்ளே நாம் ஆரம்பத்தை சொன்ன அந்த சொல்லுவாயில் வந்து சொல்றான் உறவு பற்றி சொல்கிறான். நான் பொதுவா எப்படி போனாலுமே கூட நான் எந்த இடத்தை கொடுக்கிறேனோ அந்த இடத்துக்கு மறுபடியும் நான் வந்துடுவேன். உறவுகள் என்பது அன்பால் மட்டும் பிணைக்கப்படுவதில் இருக்கிறது. உறவுகள் என்பது என்னுடைய தீரியில அவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல அன்பு என்பது உறவு என்பது வெறும் அன்பால் மட்டும் வருவது அதையும் தாண்டி அதிலேயே அக்கறை இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை ஒரு அன்பு மட்டும் இருந்தால் போறாது. உறவு என்பதில் ஓர் அக்கறையும் இருக்க வேண்டும். பேச்சாளர் ஒரு விஷயத்துல இந்த குடும்பத்தை மனசில் நினைத்துக் கொண்டு அன்பு இருக்கிறதா, அக்கறை இருக்கிறதா, எவ்வளவு தூரத்திற்கு நம்ம வந்து குடும்பத்துல நம்ம உள்ள உட்கார்ந்து இருக்கும்போது என்ன நடக்கிறது, வெளியில இருக்கும்போது என்ன நடக்கிறது, இது நமக்கு சுகமா இருக்கா அல்லது இது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதா, இதை பற்றி எல்லாம் நாம் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம மனசில் நினைத்துக் கொண்டு நீங்க ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் ராமாயணத்துல ராமன் வந்து காட்டிற்கு வந்து போகும் பொழுது போன இடம் காடாக இருக்கலாம். ஆனால் அவனை பற்றிய நினைப்பு சுகமா நகரத்திற்கு அயோத்தியில இருக்கக்கூடியது. அந்த யாரெல்லாம் அவனை பார்த்தார்களோ அந்த மனிதன் அனுப்பவன் வந்து எல்லாருக்கும் அவனை பற்றின ஒரு நினைப்பு. அதே மாதிரி தண்டகாரண்யத்திற்கு அவன் போன பொழுது அங்க இருக்கக்கூடிய முனிவர்கிட்ட தான் அவனுக்கு ஒரு நினைப்பு. ஆகவே அவனுக்கு வந்து நான் வெளியில வந்துட்டோமே அதனால வந்து ஒரு பெரிய கஷ்டம் இருந்தது என்று அவன் நினைக்கவே. ராமாயணம் சொல்லணும், எந்த இடத்துக்கு நாம போகிறோமோ அவன் எந்த நாட்டுக்கு போகிறோமோ அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருந்தால் முனிவர்கள் எல்லாமே சொல்லலாம். உறவு முறைகளும் சரியாகத்தான் இருக்கும். உள்ளுக்குள்ள இருந்தாலுமே கூட உறவு முறைகளும் சரியாகத்தான் இருக்கும். அதை நன்றாகத்தான் பேண முடியும். ஆனால் சட்ட திட்டங்களை நாம் எல்லா காலகட்டத்திலும் கடைபிடிக்கிறோம். அந்த நாட்டினுடைய என்னென்ன சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இதுக்கு மாறுதலான ஒரு சமாதானம். பாரத கதையை எடுத்துக்கொண்டால் பாரதத்துல 5 பேருக்கும் கடுமையான ஒரு கண்டிப்பை துரியோதனன் செய்கிறான். இந்த 5 பேருக்கும் 5 பேருமே ஒரு வனவாசத்தை மேற்கொள்ள வேண்டும். 5 பேருமே ஒருத்தரோட ஒருத்தர் பேச முடியாது. யாரு எப்படி இருக்காங்கிறது தெரியாது. அவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அது உறவுகள் 5 இப்படி இது மாதிரியான நெருக்கடிகள் வரும்பொழுது இது போன்ற ஒரு ஊரடங்கு வரும்போது அந்த காலத்துல நம்முடைய இலக்கியத்தை நீங்க எடுத்து பார்த்தாலே ஒரு இலக்கியம் சொல்கிறது ஊரடங்குல இருக்கக்கூடிய காலகட்டத்துல கடுமையான விதிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒருவன் தன்னுடைய மனைவியை தேட போய் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல பல பேரை சகோதரனாக்கி கொள்கிறான், பல பேரை நட்போட்டு கொள்கிறான். அது ஒரு விதமான ஒரு இலக்கியம். இன்னொரு இலக்கியத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே அந்த இலக்கியத்துல எவ்வளவு தூரத்திற்கு அவர்களை அது வருத்துகிறது. உறவு முறை எவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய மனைவியை ஒருவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு கட்டத்தை கொடுக்கிறார்கள், இதையெல்லாமே பற்றி கூட ஆகவே ரெண்டும் இருக்கிறது. உறவு என்பது எப்படி இருக்கிறது, அது வந்து சுகமா அப்படி இல்லாத கஷ்டமா, எப்படி இந்த புராண காலகட்டத்தில் ஊரடங்கு காலகட்டத்துல நாம் எப்படி ஒருவரை ஒருவர் பேணிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி விவாதிக்கிறோம். நான் முன்னோட்டமாக இந்த விஷயங்களால் நாம் எடுத்து சொன்னதற்கு காரணம் உறவு என்பது என்ன என்பதை நாம் தெரிவிக்க வேண்டும். அதே சமயத்துல ஊரடங்கு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டுல இருக்கிறது மட்டும்தான் உறவுன்னு நினைக்க கூடாது. அதையும் தாண்டி நட்பு. நான் உங்க அத்தனை பேருக்கு நான் நண்பனாகிவிட்டேன். ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் என்னை இணையத்தின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள். ஆகவே இந்த மாதிரியான ஒரு இணைப்பு நமக்குள் எப்படி வந்தது, இதை பற்றி எல்லாம் சிந்தித்து இங்க இருக்கக்கூடிய
ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக பேசுவார்கள் என்று அதிலே முதலாக பேசுவதற்காக நான் அழைப்பது விரிவுரையாளராக இருந்தவர். இதுதான் இவருடைய முதல் பட்டிமன்றம். ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக இது இவருடைய முதல் மேடையும் கூட இதுதான். முதலாக இன்றைய பட்டிமன்றத்தை இவர் ஆரம்பித்து அழைப்பது முதல் பேச்சாளர் திருமதி தீபா அவர்கள். குடும்ப உறவுகளின் இணக்கம் அதிகரித்துள்ளது என்று இவர் பேச வருகிறார். இவர் என்ன பேச வருகிறார் என்று பார்ப்போம். அதற்கு அடுத்தாப்புல இவருக்கு மற்றவர்களை தொடர்ந்து ஒவ்வொருவராக அவருடைய கருத்துக்களை இங்கே எடுத்து வைப்பார்கள். திருமதி தீபா அவர்கள். தெள்ளிய தேனமுதே, ஒப்பில்லா எம்மொழியே, செம்மொழியே, என் தாய்மொழியே, உன்னை வணங்குகிறேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலைமாமணி நடுவரையா அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த மாலை வணக்கம். நம்முடைய பாரதி மன்றத்தை 4 தூண்கள் தாங்கி நிக்குதுங்க. 1 அதன் தலைவர், 2வது அதன் ஒருங்கிணைப்பாளர்கள், 3வது தூண் மன்ற உறுப்பினர்களும் அவர்களது குடும்பம். இந்த 4வதா இருக்கிற தூண் எது தெரியுங்களா? நாம் அனைவரும் பாரதி மன்ற குடும்பத்தினர் அப்படிங்கிற அந்த உணர்வு தாங்க. அத்தகைய உணர்வுடன் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நடுவரையா, எனக்கு என்னோட எதிரணி நண்பர்கள் கிட்ட ஒரு ஆதங்கமான கேள்வி இருக்குதுங்க ஐயா. அத முதல்ல நான் கேட்டேன். அதாவது ஊரடங்கு காலத்துல அவங்க பாதுகாப்புக்காக அவங்க குடும்பத்தினரோட அவங்க வீட்லயே பத்திரமா இருக்க சொன்னா, இவங்களெல்லாம் ஏதோ பிக் பாஸ் வீட்டுல விட்ட மாதிரி குடும்ப இணக்கம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க ஐயா. ஐயா, இதுதான் நாளைய குடும்ப தலைவன் இல்லைன்னா தலைவியாக போற நம்மளுடைய குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டுற ஒரு முன்னுதாரணம் ஐயா. ஐயா, ஊரடங்கு காலத்துல குடும்பத்தோட இருந்து இணக்கம் அதிகரிக்காட்டினாலும் பரவாயில்ல, ஆனா எப்படிங்க ஐயா இணக்கம் குறையும்? நாமளே சில மாதங்கள் மட்டும் நம்ம குடும்பத்தோட இருக்கிறதுல இணக்கம் குறைஞ்சிடுச்சுன்னு சொன்னோம். நாளைய தலைமுறைகள் சிந்திச்சு பாருங்க, அவங்க சில நாட்கள் தன் குடும்பத்தோட இருந்தாலே இணக்கம் குறையுதுன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? என்னங்க செய்யறது அப்போ? ஆனா பாத்தீங்கன்னா, வெறும் பட்டறிவையும் பகுத்தறிவையும் மட்டுமே கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்த நம்ம பாட்டனும் பாட்டியும் குடும்ப தொழில் செய்து கூட்டு குடும்பமா வாழ்ந்தவங்க. ஏங்க, அவங்க எல்லாம் இணக்கமா இல்லைங்களா? இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அவங்க கிட்டதாங்க இணக்கம் அதிகமாவே இருந்துச்சு. மெத்த படிச்சு மேதாவி ஆயிட்ட நாமங்க தானங்க குடும்ப பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் எல்லாம் போறோம். இதெல்லாம் ஏங்க நடக்குது? ஏன்னா நம்ம குடும்பத்தினருக்கு செலவு பண்ண வேண்டிய நம்மளோட நேரத்தை எல்லாம் அவங்களோட செலவிடாம நம்மளோட வேலை இல்ல பொழுதுபோக்கு பிற விஷயங்கள்னு நம்ம போனதோட ஒரு பிரதிபலிப்பு இல்லைங்களா? ஆனா பாருங்க, இந்த ஊரடங்கு நம்ம ஒவ்வொருவரையும் நம்மள குடும்பத்தோட இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குங்களா? அந்த சூழ்நிலை, அந்த நேரம், அதுதாங்க ஐயா குடும்ப உறுப்பினர்கள் இயல்பா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்ப உறவுகளிடையே இணக்கத்தை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு ஐயா. மேலும் பார்த்தோம்னா, நம்ம குடும்ப வாழ்க்கையில மட்டும் இருந்தாலும் சரிங்க, இல்ல பொது வாழ்க்கையிலேயே சேர்த்தே இருந்தாலும் சரி, நமக்கெல்லாம் ஒரு 3 விஷயங்கள் ரொம்பவே அவசியம். 1 நிதானம், 2வது நிதானம், 3வது நிதானம். குடிமகன்களுக்கு மட்டும் இல்லங்க, குடிக்காத பல மகன்களுக்கும் இந்த நிதானம் ரொம்பவே அவசியம். ஏன்னா வாழ்க்கைய ஒரு ஓட்டப்பந்தயமாக்கி ஓட கத்து கொடுத்த இந்த சமூகத்துல நம்ம எல்லாம் வெறும் ஓட்டப்பந்தய வீரர்களாதான் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம ஓடுற வேகத்துல பின்னாடி வரவனையும் பாக்குறது கிடையாது, அக்கம் பக்கத்துல ஓடுறவனையும் பாக்குறது கிடையாது. அது கூட பரவாயில்லங்க, நம்மள பல பேர் எதுக்காக ஓடுறோம் அப்படிங்கிற நோக்கத்தை கூட பாக்குறது இல்லைங்க. ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஓடிக்கிட்டு இருந்த நமக்கெல்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு கொஞ்சம் நிதானத்தையும் கொஞ்சம் பொறுமையும் கத்து கொடுத்தது இந்த ஊரடங்கு தானங்கய்யா. ஐயா, இந்த ஊரடங்கு காலத்தை நான் ஒரு அன்பை வெளிப்படுத்தின காலமாவும் பாக்குறேங்க. அதாவது என்ன பாதிச்ச ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, கேன்சர்னால பாதிக்கப்பட்ட தன்னோட மனைவிய எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு ஒரு கணவர் கும்பகோணத்தில் இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் தன்னோட சைக்கிள்லயே அழைச்சிட்டு போய் மருத்துவம் பார்த்து காப்பாற்றிருக்கிறார். இது போன்ற எத்தனையோ பல நெகிழ்ச்சியான சம்பவங்களை நம்ம கேட்டோ பார்த்தோ இல்ல நாமளே கூட அனுபவிச்சும் இருக்கலாம். அந்த நேரத்துல எல்லாம் நம்மளையும் அறியாம நம்ம ஆள் மனசுல இருக்க அன்பும் கருணையும் வெளிப்படுத்தி இதுவும் குடும்பங்கள்ல இணக்கம் அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு இல்லையா?
இது போன்ற எத்தனையோ பல இன்னமும் குடும்ப உறவுகள்ல ஊரடங்கு நேரத்துல இணக்கம் வந்து குறைஞ்சுதான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேங்க ஐயா. நம்ம எதை கொடுக்கிறோமோ அதுதாங்க நமக்கு திரும்ப குடும்பங்கள்ல குடும்பத்திலயும் அதேதான். குடும்பத்துல நம்ம மன்னிக்கிறதையும் விட்டு கொடுக்கறதையும் கொடுத்திருந்தா அவங்க அதை நமக்கு திருப்பி தருவாங்க. ஒருவேளை நம்ம கொடுத்ததெல்லாம் வெறும் குறைகளும் குற்றங்களும் வச்சுங்களேன், அதுதானங்க அவங்க திருப்பி தருவாங்க இல்லைங்களா? எனக்கு என்னவோ எதிரில பேச வந்திருக்க 4 பேரையும் பார்த்தா ஊரடங்கு நேரத்துல வட்டி முதல்மா வாங்கிக்கிட்டு நம்மள மாதிரிதான்டா எல்லா வீட்லயும் நடந்திருக்கும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. ஐயா, இங்க எனக்கு ஒரு ஜென் கதை ஒண்ணு நினைவுக்கு வருது. அந்த கதையை சொல்லிட்டு என்னோட வாதத்தை நான் நிறைவு செய்யறேன். அதாவது ஒருத்த வந்து ஒரு பள்ளத்தாக்குல தவறி விழுந்துடலாம். அப்படி விழுந்து அவன் கீழே போகும் பொழுது இடையில ஒரு மரக்கிளையில மாட்டிக்கிறான். அந்த மரக்கிளையும் பாத்தீங்கன்னா அவனோட பாரத்தை தாங்க முடியாம அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சு. அப்பதான் அவன் கவனிக்கிறான், அவனோட வாய்க்கு பக்கத்திலேயே செர்ரி பழங்கள் வந்து பழுத்து இருக்கிறதும் அதோட வாசனை ரொம்பவே அருமையா இருக்கிறதையும் உணரலாம். அப்படி விழுந்து இன்னும் சில நிமிடங்களில் அந்த மரக்கிளை உடைந்து விழுவோம் என தெரிந்திருந்தால் தன் வாயினால் அந்த பழத்தை கவ்வி ருசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவன் கவனிக்கிறான், ஐயா, ஊரடங்கு காலம் அப்படிங்கிறது மிக கடினமான காலமாக தான் இருந்துச்சு. அதை ஒண்ணு மறுக்கிறதுக்கு இல்ல, அது உண்மை. ஆனா அது நம்மளோட உள்ளங்கையில நம்ம குடும்பம் அப்படிங்கிற செர்ரி பழத்தை கொடுத்தது இல்லைங்களா? அதை ரசிச்சு வாழ்ந்து தன்னோட குடும்பத்துல இணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரித்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நம்மளோட உள்ளங்கையில நம்ம குடும்பம் திருமதி தீபா வந்து ஆரம்பத்துல ரொம்ப அற்புதமாக தன்னோட குடும்பத்துல இணக்கத்தையும் ரெண்டு விஷயம் பழக்கதை சொன்னாங்க. இந்த பழக்கதைக்கு நாகராஜன் சார் என்ன பதில் சொல்ல போறாரு? ஏதாவது மேட்டர் கையில வச்சுக்காம இருக்க மாட்டாங்க. இதோட குடும்பத்துல கூட்டு திருமதி இருந்தது, அதுல ஒரு இணக்கம் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாலுமே கூட நெருக்கம் இல்லையா அப்படின்னு ஒரு நாகராஜன் வேலப்பன் வந்து விளையாட்டு கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் உள்ளபடியே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் இருந்தது. கவிதை எழுதிக்கிற ஆற்றலும் இவருக்கு உண்டு. அதோடு மட்டும் இல்ல, வாழ்க்கையை தத்துவார்த்த ரீதியாக பார்க்கிற ஒரு மனிதர், வாழ்க்கையை தத்துவார்த்த ரீதியாக பார்க்கிற ஒரு மனிதர் விஷயங்கள் இல்லாம இருக்க மாட்டேன். ஏதாவது விஷயத்தையும் கையில வச்சிருப்பாரு. நம்ம தீபாவளிக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல. கவிதை எழுதி இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத நானும் உங்களை மாதிரி அவரோடு கேட்பதற்கு இருக்கிறேன். நாகராஜன் தத்துவார்த்த ரீதியாக பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். விஷயங்கள் இல்லாம மனிதனுக்கு இனத்தால் பெருமை, இனத்திற்கு மொழியால் பெருமை, மொழிக்கு தமிழால் பெருமை, தமிழுக்கு தனித்தன்மையால் பெருமை. இத்தகைய பெருமை வாய்ந்த தமிழுக்கு என் முதல் வணக்கம். காற்று தென்றலாய் வீசிட ஆசை, மழை பொய்க்காமல் பெய்திட ஆசை, நிலம் மேலும் வளம் பெற ஆசை, வானம் வானவில்லால் நிறைந்திட ஆசை, அனைவரின் வாழ்வில் அனைத்தும் சிறப்பாய் அமைந்திட ஆசை, இவை அனைத்தும் இயல்பாய் அடைந்திட இறைவன் இசைந்திட ஆசை, பட்டிமன்ற தீர்ப்பும் எனதனிக்கே கிடைத்துவிடவும் ஆசை, மழை பொய்க்காமல் வாய்ப்பளித்த பாரதி மன்ற சேர்க்கும் மற்றும் நடுநயமாக வீட்டிற்கும் நேர்மை தவறா நடுவர் ஐயா கலைமாமணி திரு சங்கர சுப்பிரமணியன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை காணிக்கையாக்கி அனைவரையும் வணங்கி அதீத நம்பிக்கையுடன் அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கு எனது அனுதாபங்களையும் அவையடக்கத்துடன் அமர்ந்திருக்கும் எனது அணியினருக்கு வாழ்த்துக்களையும் கூறி ஊரடங்கால் இணக்கம் குறைந்தது என்று எடுத்துரைக்க அன்புடன் உங்களில் ஒருவனாய் நான் நாகராஜன். இந்த அசாதாரண சூழ்நிலையிலும் இயல்பாய் ஆனால் பொறுப்புடன் உயிரை பணயம் வைத்து அயராது பணியாற்றி கொண்டிருக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் அனைவரின் சார்பாக என் நெகிழ்ச்சியான வணக்கம். ஊரடங்கினால் குடும்ப உறவுகளின் இணக்கம் அதிகரித்ததா இல்லை குறைந்ததா? இது பட்டிமன்ற தலைப்பு நடுவர் அவர்களே. ஆனா நம்ம எதிரணியில இருக்கிற சகோதரி தீபா அதை விட்டுட்டு ஜென் கதையில சாகுற நேரத்திலையும் பழத்தை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டாங்களாம். என்ன சொல்ல வராங்க நடுவர் அவர்களே? இந்த ஊரடங்குக்கு அப்புறம் வாழ்க்கையே இல்ல, இப்பவே இணக்கமா இருந்துக்கலாம்னு சொல்றாங்களோ, அதனால இணக்கம் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்றாங்களோ? புரியலையே நடுவர் அவர்களே. நான் தான் நிதானமா இருக்கேன்னு சொல்லி குடிகாரன் மேலையும் குடிக்காதவன் மேலையும் தப்ப சொல்லி நிதானம் நிதானம்னு நிதானம் இல்லாம படபடப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க பாவம். பிக் பாஸ் பார்த்த பாதிப்பா இருக்குமோ என்னமோ நடுவர் அவர்களே.
கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சரி, இனிமே வரவங்களாவது இணக்கம் எப்படி அதிகரிச்சிச்சுன்னு சொல்றாங்களான்னு பார்ப்போம். சரி, அதை விடுங்க, நம்ம பிரச்சனைக்கு வருவோம். சொந்தக்காரங்க எல்லாம் ஊர்ல இருக்கிறதுனால இங்க இருக்கிறவங்க தான் சொந்த பந்தங்களா வாழ்றோம் நடுவர் அவர்களே. அந்த விதத்துல எதிரணியில இருக்கிற சகோதர சகோதரர்கள் வீட்டுக்கு கொரோனாவுக்கு முன்னாடி, ஊரடங்குக்கு முன்னாடி அப்போ போயிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ 7 மாசம் ஆச்சு. போன்ல கூட பேச மாட்டேங்கிறாங்க நடுவர் அவர்களே. என்னடான்னு பார்த்தா சமூக வலைதளத்துல ஒரு செய்தி வந்திருக்கு. போன்ல பேசினாலும் கொரோனா வரும். அது ஒருத்தர் பேசின அதே போன்ல பேசினா அந்த எச்சல்னால பரவுங்கிறது கூட தெரியாம பயந்துகிட்டு இருக்கிறவங்க இணக்கம் வளருதுன்னு பேசுறாங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டாமா நடுவர் அவர்களே? உறவுகளுக்கு இணக்கம் இந்த ஊரடங்கால் குறைந்ததா இல்லை அதிகமானதான்னு பேசாம அவங்க கூட்டு குடும்பத்தை பத்தின கதையை சொல்றாங்க. கூட்டு குடும்பத்தின் உண்மையை இப்பொழுதாவது உணர்ந்தீங்களா தீபா மேடம்? அதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனா அதனால என்ன வழிவகை செஞ்சீங்க? திரும்பவும் கணவனை கைப்புள்ள போட்டு கைப்புள்ளையா மாத்திர முயற்சியை பண்ணத இணக்கம் அதிகரிச்சிச்சுன்னு சொல்றீங்களாமா? உங்களுக்கே நியாயமா? உண்மையிலுமே ஊரடங்கால கொஞ்ச நஞ்ச உறவும் உறவாட முடியாம போனது என்பத ஊரடங்கால் இணக்கம் குறைந்ததுதான் என்று அழுத்தமாய் சொல்ல ஒரு சில யதார்த்தமான நிகழ்வுகள் மூலம் இங்கு சொல்ற நடுவர் அவர்களே. உறவுகளில் ஆகச்சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு. வெளிநாட்டிலிருந்து ஆசையாய் வந்த கணவனை வீட்டுக்குள்ள கூட விடாம துரத்தி விட்டது மட்டுமல்ல, பார்க்க கூட நடுவர் அவர்களே. அதெல்லாம் இந்த ஊரடங்கு காலத்துல நடந்திருக்கு. அவர்களே அந்த அளவுக்கு இந்த கொரோனாவும் ஊரடங்கும் அனைவரையும் பயமுறுத்தி வைக்கும்போது உறவில் இணக்கம் எங்கிருந்து அதிகமாகும்? எனக்கு தெரிந்த இன்னொரு நிகழ்வு, என் நண்பருக்கு கத்தார்ல இருந்து துபாயில வேலை கிடைச்சு போனார். கத்தார்ல இருந்து நேரா அங்க போக முடியாது. அதனால இந்தியா போய் பசங்க பார்த்துட்டு போக நல்ல வாய்ப்பு அப்படின்னு ஆசையா இருந்தார். வச்சாம் பாருங்க ஆப்பு. சரியா இவர் இந்தியா போய் இறங்குறாரு. அன்னைக்கு அறிவிச்ச ஊரடங்கு 7 மாசமா பாவம் அவங்க குடும்பத்தை யாரையுமே பார்க்க முடியாம புலம்பிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே. இந்த லட்சணத்துல மனித மனம் பயந்தும் விலகியும் இருக்கும்போது இணக்கம் அதிகமாகும்னு மனசாட்சியே இல்லாம பேசுறாங்களே, எப்படி நடுவர் அவர்களே? அடுத்தது உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இந்த உறவுகள் வளர்வது இல்ல விழாக்களிலும், ஊர் விழாக்களிலும், சமுதாய விழாக்களிலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து உறவை வளர்க்க முடியும், இணக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நம் முன்னோர்கள் ஞானத்தாலும் அனுபவத்தாலும் உருவாக்கிய கட்டமைப்பு. இன்னைக்கு செத்தா 20 பேர், கல்யாணம்னா 100 பேர், இப்படி எண்ணிக்கையை வைத்து உறவுகளை கூடுவதற்கு தடையா இருக்கிறப்ப உறவின் இணக்கத்தை குறைக்குமா குறைக்காத நடுவர் அவர்களே? சொந்த பந்தங்கள் சூழ்நிலை காலமா தொலைவுலையும் சில சமயம் தொல்லையாயும் இருக்கிறதால இங்க நண்பர்களோட சேர்ந்து பழகி நல்லது கெட்டதை கொஞ்சம் நச்சமாவது கற்றுக்கொள்ள அதன் மூலம் இணக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர வாய்ப்பு இருந்துச்சு. அதுவும் இந்த ஊரடங்கால போச்சா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க வீட்டுக்கோ பொது இடத்துக்கோ போய் இணக்கத்தை வளர்த்துட்டு இருந்தோம். அதுவும் போச்சா? சரி, இவையெல்லாம் சூழ்நிலை சம்பந்தப்பட்டது. மனம் இருந்தாலும் அதை செய்ய சட்ட சிக்கல்னு வச்சுக்கோ. எத்தனை பேரு அநாத விடுதியில விட்ட பெற்றோரை இந்த ஊரடங்குல வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உறவின் இணக்கத்தை பெருக்குனாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு பேசுறாங்களே, எங்க எதிரணியில இருக்கிறவங்கள இனிமே மாமியாரோட தான் சேர்ந்து இருப்போம் அப்படின்னு உறுதி கொடுக்க சொல்லுங்க நடுவர் அவர்களே. இதுல கூட்டு குடும்பமா இணக்கம் அதிகரிச்சுச்சான், ஒரு நியாயம் வேணுமா நடுவர் அவர்களே? இன்னும் நிறைய இருக்கு. ஆனா நேர கட்டுப்பாட்டின் காரணமா இறுதியாய் ஆனால் தீர்க்கமாய் சிலவற்றை மட்டும் சொல்லிக் கொள்கிற நடுவர் அவர்களே. நெருங்கி இருந்தால் இணக்கம் வளரும், ஆனால் ஊரடங்கால் விலகி இருக்க வேண்டிய கட்டாயம். பேசினால் உறவு வளரும், ஆனால் ஊரடங்கில் வாய்க்கு மட்டுமல்ல முகத்துக்கே கவசம். ஆற தழுவுதல் ஆறுதலின் வெளிப்பாடு, ஆனால் ஊரடங்கில் தொடக்கூட முடியா கொடுமை. பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் நன்மை பயக்கும், ஆனால் ஊரடங்கில் அருகில் கூட போக முடியாத துயரம். இத்தகைய யதார்த்தங்கள் ஊரடங்கினால் பரிதவிப்பை அதிகப்படுத்தி இணக்கத்தை குறைத்ததே அன்றி ஒருபோதும் இணக்கம் அதிகப்படுத்த எந்த வகையிலும் வாய்ப்பில்லை என்பதை அழுத்தமாய் சொல்லி ஊரடங்கால் உறவுகளின் இணக்கம் குறைந்ததே 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 என்று ஆணித்தரமாய் கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், என் உரையை கேட்ட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் காணிக்கையாக்கி அனைவரும் அன்புடன் மட்டுமே வாழ உறுதி எடுப்போம் என்ற ஆசையுடன் விடைபெறுகிறேன்.
நன்றி வணக்கம். குறைந்ததே என்று ஆணித்தரமாய் கூறி நாகராஜன் சார் வந்து நல்ல கேள்விகளை தான் முன்ன வச்சிருக்காரு. அது விழாக்கள் எல்லாம் நடத்தினா தானுங்க எனக்கும் உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கம் வரும். அன்புடன் மட்டும் விழாக்களே நடத்துறதுக்கு கல்யாணம் நடத்த முடியல, ஒரு பேரை வச்சுதானே நம்ம எல்லாம் பண்றோம். எனக்கு வந்து மாமனாரும் மாமியாரும் அவங்க எல்லாம் இருந்து கிட்ட இருந்து பார்த்து அவங்களோட நீங்க பழகினா எப்படி இருப்பீங்கிறது அப்படிதான் நிறைய கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு அனுபவமா கூட இருக்கலாம், நமக்கு அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. நிறைய கேள்விகளை அவர் முன்வைக்கிறார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் விட சொல்ல வேண்டியது அடுத்தாப்புல யார் வராங்களோ அணியில திருமதி சரண்யா. இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவர், கணினி நிறுவனத்துல வேலை செய்தவர், பொறுப்பா குடும்பத்தை கட்டி காத்து வருகிறார். அந்த கேள்விகளில் எனக்கு வந்து அதிகரித்துள்ளது அப்படின்னு பேச வருகிறார். அவர் வந்து பல பெண் நிகழ்ச்சிகள்ல எங்களுக்காக குழந்தைகளுக்காக சென்னையை சேர்ந்த ஈடுபாடு கொண்டவர். வேலை செய்தவர், பொறுப்பா குடும்பத்தை கட்டி காத்து வருகிறார். இக்காலத்திற்கு ஏற்றவாறு வலைதளத்தில் கூடியிருக்கும் அன்பான பாரதி மன்ற குடும்பத்தாருக்கும், தமிழால் இணைந்து எங்களை பாராட்ட வந்திருக்கும் சொந்தங்களுக்கும், சாதகமான தீர்ப்பை வழங்கவிருக்க வடிவாக அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயா திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்களுக்கும், எதிரணியில் உறவுகள் இணக்கம் குறைந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டு தெளிவில்லாமல் அமர்ந்திருக்கும் எனது சகோதர சகோதரியருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது விவாதத்தை ஆரம்பிக்கிறேன். ஐயா, செத்த பிறகு சாம்பலா வாழ்றதை விட இருக்கும்போது சாம்பிளா வாழ்றது காட்டுறதுக்காக தான் நாங்கெல்லாம் இப்ப வந்திருக்கோம், சரிங்களா? அதனால இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு நாகராஜன். திடீர்னு அவ்வளவு கோவம் எதுக்கு? அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாரு. திடீர்னு விஜயகாந்தா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். மாமியாரிடம் இருங்க, அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, குடும்பத்தோட கும்மி அடிங்க, என்னென்னவோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாருங்க. எதுக்கு இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம்? ஒரு கோபம் 10 நோயை உண்டாக்கும், ஆனால் ஒரே சிரிப்பு 100 நோய்களை குணமாக்கும். அண்ணா, கொஞ்சம் சிரிப்பிச்சு பழகுங்க. ஐயா, ஊரடங்கு காலத்துல யாரும் அவங்க அம்மா அப்பாவை கொண்டு போய் அனாதை விடுதியில விடல, யாரையும் வந்து வெளியே போங்கன்னு சொல்லல. அதெல்லாம் வந்து மனிதனாக இல்லாமல் மாறிய காலம். ஆனால் இப்ப இந்த ஊரடங்கு காலத்துல எல்லாரும் குடும்பத்தோட இணக்கமா இருந்து அவங்களோட அருமை பெருமை தெரிஞ்சு கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான செய்தி கண்டிப்பா என் காதுல விழுந்ததுன்னா சகோதரர் பகிர்ந்துருங்க. இதுதான் சூப்பர் ஸ்டார் அவரோட பாட்டுல சொல்லியிருக்காருங்க. சொந்த பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சோகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபம் இல்லை. அதனால நம்ம வாழ்க்கையில சொந்த பந்தம் இல்லைன்னு வைங்களேன், அதுவும் அவங்களோட இணக்கமா இல்லைன்னு வைங்களேன், நமக்கு சொத்து சோகம் இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்புறம் அண்ணா வேற என்ன சொன்னீங்க? இப்படி இருக்க ஆசை, தீர்ப்பு சாதகமா வர ஆசை, நாங்களே எதிரணியில உட்கார்ந்துருக்கிறோம், சும்மா ஆசைப்பட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஐயா, அன்பு இருந்தால் ஆசை இருக்கும், பாசம் இருந்தால் பயம் இருக்கும், உண்மை இருந்தால் பிடிவாதம் இருக்கும், உரிமை இருந்தால் சண்டை இருக்கும், உயிராக இருந்தால் இந்த எல்லா இம்சைகளும் உங்களுக்கும் இருக்கும் எங்களுக்கும் இருக்கும். இப்போ சொல்லுங்க, அவர் எதிரணியா இல்ல எங்க அணியான்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. ஐயா, உண்மை எப்பொழுதும் சுருக்கமாக பேசப்படுகிறது, பொய்கள் எப்பொழுதும் விரிவாக பேசப்படுகிறது. பேசி பேசி அவர்கள் உங்களை ஏமாற்றி விடுகிறார் என்பதெல்லாம் பொய். அவர்கள் பேச்சில் நீங்கள் ஏமாந்து விடுகிறோம் என்றுதான் உண்மை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏமாறாமல் உண்மையை சிந்திச்சு தீர்ப்பை கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பேசி பேசி அவர்கள் எங்கே வாழ்க்கை தொடங்கும். ஐயா மன்னிக்கணும், நீங்க ஏதோ சொல்ல வரீங்களா? இல்ல நான் ஏமாறமாட்டேன். என்ன சொல்ல வரீங்க? எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும், மாறியதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும். இவைகள் கண்ணதாசனின் வரிகள். இதை புரிந்து கொள்ளவும் நாங்கள் தெளிவடைவோம். இந்த ஊரடங்கு காலத்தை நாங்க எங்க அணி மட்டும் இல்லாம நடுவரும் சேர்ந்து இல்ல மத்தவங்களும் எல்லாருமே அந்த ஊரடங்கு காலத்தை உபயோகப்படுத்தினா, ஆனா எதிரணியில அந்த காலத்தை கூட வீணாக்கிட்டு
தெளிவே இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க நடுவர் ஐயா. நானு எதிரணியில ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேங்க. இப்ப தீபாவளி பண்டிகை வந்து போச்சுன்னா எல்லார் வீட்லயுமே தீபாவளினாலே அதுல 6 சுவைகள் இருக்கும். ஆனா இப்ப எங்களால 2 சுவை தான் தர முடியுது. அதுல இனிப்பு, காரம். இனிப்பு என்பது அன்பு மாதிரி. அதனால வாழ்க்கையில இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ரெண்டும் கலந்திருந்தாதான் தீபாவளி மட்டும் இல்லாம எல்லா வித பண்டிகையும் நம்ம கொண்டாட முடியும். அன்பு என்பது ஒரு போதை மாதிரி. அது கொடுத்தாலும் எடுத்தாலும் திகட்டுமே தவிர்த்து மறையாது. அதே மாதிரிதான் அன்பு இருந்தால் இணக்கம் கண்டிப்பாக உறவினர்களுடன் இருக்கும். இதற்கு உதாரணமா இதோ அலைகள் இல்லாத கடல் இல்லை, சிலைகள் இல்லாத கோவில் இல்லை, இமைகள் இல்லாத விழிகள் இல்லை, கரைகள் இல்லாத நதிகள் இல்லை. அதே போல குடும்பத்தில் அன்பு இல்லை என்றால் நாமே இல்லை. எல்லாருக்கூடயும் சிரிச்சு இணக்கமா பேச கத்துக்கோங்கப்பா. அப்போ உங்களுக்கு நீங்க என்ன குடுக்குறீங்களோ அது திருப்பி உங்களுக்கே திருப்பி கிடைக்கும். அததான் ரஜினிகாந்த் ஒரு பாட்டுல சொல்றாருங்க, பூ பந்தை யாரும் நீரில் கொத்தித்தான் வச்சாலும் வந்து வரும் தண்ணி மேலதான். பூ பந்துன்ற அன்ப உங்களோட உள்ளம் என்ற மனசுல நீர்ல முக்கி வச்சீங்கனாலே போதும். அது உணர்வுகளோடும் உறவுகளோடும் இணக்கத்தை உருவாக்கி அது வெளியே வரும். அதனால கடனா இருந்தாலும் சரி, அன்பா இருந்தாலும் சரி, திருப்பி செலுத்தித்தான் மதிப்பு. இவங்களுக்கும் அவங்களோட துணைவியாரும் சரி, துணைவரும் சரி கண்டிப்பா அன்பு கொடுத்துருப்பாங்க. ஆனா அதெல்லாம் மறந்துட்டாங்க. வயசாயிருச்சு இல்லைங்களேயா. அவங்க எல்லாம் பிக் பாஸ்ல குறும்படம் போட்ட மாதிரி காமிச்சாக்க எல்லாம் சரியா தெரிய வந்துரும். அன்பா இருந்தாலும் சரி, நம்ம எதிரணியில உட்கார்ந்து இருக்கிறாரு அணி தலைவர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் மட்டும் இல்லாம நடுவரோ இல்ல எல்லாருமே ஊரடங்கு காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல அம்மாங்க கிட்ட தேவையில்லாம ஏதாவது பேசி சண்டை உருவாக்கணும்னே, சண்டை வருது கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகுதுன்னே சண்டை போட்டு எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. ஆனா ஊரடங்கு காலத்துல எல்லாருமே திருவள்ளுவரோட ஒரே ஒரு குறளை பின்பற்றுறாங்க. அது என்ன தெரியுமா நடுவர்களே? இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க்க வந்தாற்று. அதாவது இனிமையா எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு, அதை பேசி நம்ம வீட்டுல இணக்கத்தமா இருக்கலாம். கருணை முன்னா பேசினா பிரச்சனை வரப்போகுது. சோ காய் இருக்குது, காயை கடிக்காதீங்க, கனி இருக்குது அதை கடிங்கன்றோம். ஆனா எதிரில நாங்க காயை தான் கடிப்போம்னு நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஐயா, உலையில் இருந்தால்தான் சாதம், அதை கடவுளுக்கு படைத்தால் பிரசாதம். இத கணவர் ஊட்டி விட்டாதான் என் பிரமாதம். இந்த சமயத்துல ஊரடங்கு காலத்திலயும் அந்த இருந்த 7 மாசமும் கணவருக்கு ஊட்டி விட்டு, கணவர் எங்களுக்கு ஊட்டி விட்டு, அப்படி இணக்கத்தை நாங்க வளர்த்து வச்சிருக்கோம் எங்க அணியில. இந்த மாதிரி எல்லாரும் செஞ்சிருப்பாங்க. நாகராஜ் என்னன்னாக்கா அந்த வழி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி எதிரணியில உட்கார்ந்து பேசக்கூடாது, சரிங்களா? எனவே வாழ்க்கையை விட்டு கொடுங்கள் அல்லது விட்டு விடுங்கள், நிம்மதி எப்போதுமே இருக்கும். அண்ணா நிம்மதி வேணும்னா விட்டு கொடுக்க கத்துக்கோங்க. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆகாயத்தை காதல் செய்த விமானங்கள் இல்லை, சாலைகளை காதல் செய்த வாகனங்கள் இல்லை, சுற்றுப்புறத்தை காதல் செய்த புகை மண்டலங்கள் இல்லை. அனைத்து காதலும் ஊரடங்கு காலத்தில் வீட்டில் இறங்கி நம்முடன் இணக்கத்தை அதிகரித்து உள்ளது என்று கூறி எனது முடிவே தாங்களது தீர்ப்பாக இருக்கும் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெற்று விடுகிறேன். நன்றி, ஜெய்ஹிந்த், வாழ்க வளமுடன். சுற்றுப்புறத்தை இல்லை, அனைத்து காதலும் ஊரடங்கு காலத்தில் வீட்டில் இறங்கி நம்முடன் இணக்கத்தை அதிகரித்து உள்ளது என்று கூறி எனது முடிவே தாங்களது தீர்ப்பாக இருக்கும் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெற்று விடுகிறேன். நன்றி. ஐயா கேட்கலங்க. வாழ்க வளமுடன். ஐயா கேட்கல. கணவன் மனைவிக்கு கேக்குதா? கேக்குதா? கணவன் மனைவிக்கு ஊட்டி விடணும், மனைவி கணவனுக்கு 2 பேரும் ஒருத்தருக்கு ஊட்டி விட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்ல, நாம கோபப்படக்கூடாது. கோபப்பட்டா 10 விதமான வியாதி. ஆனா நாம சிரிச்சுட்டே இருந்தோம்னா இருக்கிற வியாதிகள் எல்லாம் சொல்றாங்க. சரி, இவங்களுடைய அணிக்கு பலம் சேர்க்கறதுக்காக இதை பேசுறாங்க அப்படின்னா, அதோடு மட்டும் இல்ல, ஜெயமகலா சரவணன் அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிப்பட்ட 10 விதமான தஞ்சாவூர்காரங்க. பொதுவா தஞ்சாவூர்காரங்க சாதாரண விட மாட்டாங்க, சரியான பதில் தான் அவங்க வச்சிருப்பாங்க. இவங்க ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சவங்க. அதுல ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. ஓவியத்துலயும் அதுலயும் இவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. அது தவிர மேடையில பேசக்கூடிய ஆற்றலும் இருக்கு. அவை இவங்க இணக்கம் குறைந்துள்ளது அப்படிங்கிற தலைப்புல இவங்க பேசுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இவங்க ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சவங்க. அதுல ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. ஓவியத்துலயும் அது என்
நம் நடுவர் கலைமாமணி திரு கிழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்களுக்கும் பாசிட்டிவா பேசுறேன்னு பொய்யா அள்ளி விட்டு சென்ற எதிரணியினருக்கும் நெகட்டிவ் சைட்ல நின்னு பேசினாலும் இதுதான் உண்மை அப்படின்னு உறக்க சொல்ல காத்திருக்கிற என் அணியினருக்கும் நாம படுற கஷ்டத்தை யாராவது அவையில எடுத்து வச்சு பேச மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற என் இணையதள பார்வையாளர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன் ஐயா. நடுவர் அவர்களே, அது என்னமோ தெரியல, வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் ஷார்ட் பிலிம் மாதிரி பட்டு பட்டுன்னு முடிஞ்சு போயிடுது. ஆனா பாருங்க, இந்த கஷ்டம் மட்டும் இங்கிலீஷ் படம் மாதிரி பார்ட் 4 பார்ட் 5 போயிட்டு இருக்குங்க ஐயா இந்த ஊரடங்கு காலத்துல. எதிரணியினர்ல சகோதரிகள் ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுல சரண்யா சகோதரி பேச சொன்னா வெறும் பாட்டு மட்டும் பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பாட்டு பாடினாங்க, சொந்த பந்தம் சேர்ந்திருந்தால் சொத்து சோகம் தேவையில்லை. நன்றிமா, நீங்க உங்க பக்கத்துக்கு பேசுறேன் நன்றி, எங்க பக்கத்துக்கு பாயிண்ட் கொடுத்துட்டு போறீங்க. அதையேதான் நாங்களும் சொல்றோம், சொந்த பந்தம் சேர்ந்திருந்தால் தானே இணக்கம் கூடும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வரோம், குழந்தைகளுக்கு அது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே தனித்தனி அறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல குடும்பங்களை நாம இப்ப பாத்துட்டு இருக்கோம் ஐயா. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இணக்கம் வராது இருக்கும் பொழுது எங்க இருந்தையா சொந்தத்திற்கு இணக்கம் கூடும்னு பேசிட்டு போறாங்க. நடுவர்களே, சொந்தத்தில் தாங்கி பிடிக்க கரம் இருந்தால் தடுக்கி விழுவதில் சுகம்னு ஒருத்தர் சொன்னா, அப்படி தாங்கி பிடிக்க வர கரங்களையே சானிடைசர் போட்டிருக்காரா அப்படின்னு செக் பண்ற காலமையா. இதுல காமெடி பண்றாங்க, அவங்க இணக்கம் கூடுகிறது இல்லை. இன்னொரு பாட்டு பண்ணாங்க, பூப்பந்தை தண்ணீரில் முக்கியமா, கத்தார்ல பூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைக்கிற பூவை நீங்க தண்ணியில முக்கி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீணா போயிடும். லேசா தண்ணி தெளிச்சு வச்சீங்கன்னா மலர்ந்து வாசம் கொடுக்கும், ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். நீங்க முக்க அங்க உங்க வீட்டுக்காரருக்கு மூச்சு முட்டுது. பாட்டை அனுபவிங்க, ஆராயாதீங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நடுவர் அவர்களே, கண்ணதாசன் பாட்டும் தலைவர் பாட்டும் மக்கள் கேட்கிறாங்களாங்கிறத விட இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் மனசுலயும் ஒரு பாட்டு மட்டும் கண்டிப்பா ஓடுங்கய்யா. அது என்ன பாட்டு தெரியுமா? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. சோதனை மேல் சோதனை, எது ஊரடங்கு சொல்றோம், போதும்டா சாமிங்கிற அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்கு. இவங்க என்னன்னா இவ்வளோதையும் அனுபவிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க பாருங்க, எனக்கும் கூடி இருக்குன்னு. பொய் சொல்றதுக்கு ஒரு
பேசினாங்க. பேச்சுல ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, ஆன்லைன் கிளாஸ் பத்தி ரொம்ப பிரமாதமா இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் இன்னைக்கு நெருக்கத்தை இல்லையா. பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பள்ளிக்கூடத்துல என்ன வாத்தியார் சொல்லியிருக்காரு இல்ல பெரிய இதையெல்லாம் அன்பா வீட்டுல பேசி அலசுறது ஆன்லைன்ல நம்ம கிளாஸ் நடத்தினோம்னா அதுல எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது. அதோட மட்டும் இல்ல, பூவை பத்தி பேசினாங்க. ஒரே ஒரு விஷயமா, கிராமத்துல குறிச்சலாம் கிடையாது. கிராமத்துல பூவை கொஞ்சம் தண்ணியில வீட்டுல பூவை போடணும். பூவை போட்டு அது மேல தண்ணி தெளிக்கணும். அதை அன்புன்னு பார்த்தா எதிர்கட்சிக்காரங்க பேசலாமேங்கிறதுக்காக நான் எடுத்து சொல்றேன். ஏன்னா அடுத்தாப்புல வரப்பட்டவங்க அவங்க சுயா பேசுறாங்க. இவங்க ஏதோ ஒரு பாட்டு சொன்னாங்க, பூ பத்து பாட்டு சொன்னாங்க, அதுக்கு நம்ம ஒரு கதையை சொன்னாங்க, போயிடக்கூடாது இல்ல. அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணுமேங்கிறதுக்காக நான் எடுத்து கொடுக்குறேன். இவங்க உதவி பேராசிரியராக இருந்தவங்க, சாதாரணமா இல்ல. பொதுவா பேராசிரியர்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க தான். பல பேச்சு போட்டிகள்ல பேசி அதனால பல பரிசுகளையும் வாங்கியிருக்காங்க. ஆனா இவங்க எனக்கும் அதிகரித்துள்ளது அப்படின்னு பேச போறாங்க. என்ன பேசுறாங்க? வாங்க உதவி உதவி என்ன பேசுகிறாங்க? சாதாரணமா இல்ல. பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி என் தாய்மொழி தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். நடுவர் ஐயாவுக்கும் இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கம். ஊரடங்கு காலத்தில் குடும்ப உறவுகளின் இணக்கம் அதிகரித்தது. இதுதான்யா உண்மை. அப்பப்பா எதிர்கட்சி சகோதரி பேசினாங்க பாருங்க, சந்தோஷம் மட்டும் ஷார்ட் பிலிம் மாதிரி முடிஞ்சிச்சான், கஷ்டம் மட்டும் இங்கிலீஷ் படம் பார்ட் 4 பார்ட் 5 மாதிரி போச்சான். இந்த ஊரடங்கு காலத்துல இவங்க ஷார்ட் பிலிம் முதல்ல இங்கிலீஷ் படம் பார்ட் 4 பார்ட் 5 வரைக்கும் பார்த்திருக்காங்க போல இருக்கு ஐயா. இதுல இணக்கம் தான் நம்ம அதிகரிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க ஐயா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ட்டு அவங்க வீட்டுக்காரர் சொன்னாரா, உடனே இவங்க சந்தோஷப்பட்டு கடகடன்னு சமைச்சு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய், மாமா என் சமையல் எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. அம்மா இப்ப இருக்க கால சூழ்நிலையில வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாம் எப்படி தெரியுமாமா இருக்கும்? ஊரடங்கு வந்துச்சுன்னா நம்ம கிச்சன்லயே இருக்கணுமே. எவன் இந்த கரோனாவை கண்டுபிடிச்சானோ அவனுக்கு இருக்கு என் பூரிக்கட்டையில. இதுதான்யா யதார்த்தம். ஆனா இதுலயும் ஒரு நன்மை இருக்கு ஐயா. புக் செய்யவே தெரியாம எப்ப பாரு ஆன்லைன்ல புக் செய்த காலம் போய் கூகுள்ல சர்ச் செய்து நம் பாரம்பரிய உணவை, சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த காலம் இந்த ஊரடங்கு காலம் தானே ஐயா. அப்புறம் இணக்கம் பேசணுமே ஐயா. இணக்கம்னா என்ன ஐயா? எப்ப பாரு குடும்பத்துல இருக்கவங்க சந்தோஷமா பேசிக்கிறதும், அவங்க சொல்லத்தையும் இவங்க சேர்த்தோம், இவங்க சொல்லத்தையும் அவங்க சேர்த்துமாமா ஐயா. இணக்கம் என்பது என்ன தெரியுமா ஐயா? நம்ம எண்ணங்கள், கோபம், அழுக, சிரிப்பு, வெறுப்பு இது எல்லாம் உணர்ந்த சமயத்திலே உணர்ந்தவர்களிடம் வெளிப்படுத்துவது. இரண்டாவது விஷயம், நம்ம அன்பை நாமவே சொல்லாமல் நமக்கு உரியவர்களிடம் வெளிப்படுத்துவது. மூன்றாவது விஷயம், நம் குடும்ப உறவுகளின் இயல்புகளை கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் பரிமாறும் போதுதான் உண்மையான இணக்கம் குடும்பத்தில் ஏற்படுகிறது. நாம் உணர்ந்த சமயத்திலே அனைத்து எண்ணங்களையும் வெளிப்படுத்தியது எப்போது தெரியுமா ஐயா? இந்த ஊரடங்கு காலத்துல மட்டும்தானே. அப்புறம் என் எதிர்கட்சி சகோதரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களாம். அனுப்பிச்சிட்டு அவங்க குழந்தை வீட்டுக்கு வரும்போது இவங்க சாப்பாடு ஊட்டும் போது கேட்பாங்களாம், அவங்க குழந்தை நண்பர்கள் பத்தியும் ஆசிரியர் பத்தியும் இவங்க கிட்ட பகிர்ந்துப்பாங்களாம். இதெல்லாம் நம்ம செஞ்சோம் சகோதரி. இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே, அம்மா என்ன சாப்பாடு, அம்மா பேட் பால் எங்க, அம்மா டிவி ரிமோட் எங்க, இதுதான் கேக்குறாங்க. இன்னும் ஒரு விஷயம், ஊரடங்கு காலத்துல இப்ப இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் எப்படி தெரியுமா ஐயா இருக்கு? எப்ப கணவனையும் பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நிம்மதியா சோஃபால 5 நிமிஷம் சாய்வோம், நிம்மதியா தூங்குவோம் அப்படின்ட்டு இருக்கு ஐயா. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எத்தனை வீட்டுல குடும்பத்துல வேலைக்கு போற பெண்கள் தன் குழந்தைங்க பள்ளியில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே அவங்களால வர முடியறது இல்ல. குழந்தைங்க பாவம் தன் அம்மாக்காக வெளியில் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊரடங்கு காலம் வேலைக்கு போகின்ற குடும்ப பெண்களுக்கு அனைவருக்குமே ஒரு பொற்காலம் தானே ஐயா. அப்புறம் இவங்க நம்மளாம்
கேட்கவே தேவையில்லம்மா. ஆசிரியர் பத்தி, நண்பர்களை பத்தி. இவனும் இவன் நண்பர்களும் சேர்ந்து அவங்க ஆசிரியரை எவ்வளவு பாடுபடுத்துறாங்கன்ட்டு நம்ம ஆன்லைன் மூலியமாவே தெரிஞ்சுக்கலாமா. இவங்க இப்படியா? இன்னும் சில பேர் கற்றோர் இன்றி வெறிச்சோடியது பாடசாலை. கரெக்ட் தான். ஆனால் இந்த ஒவ்வொரு வீடும் பாடசாலையானது. காரணம் என்ன தெரியுமா ஐயா? கற்க வேண்டும் என்ற எண்ணமே போதும். கற்பதற்கு வயதோ இடமோ ஒரு பொருளோ எதுவுமே தடையில்லை. நாம் கற்க வேண்டும் என்று நினைத்தால் எங்கு இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ளலாம். எதுவும் சாத்தியமும் அனைத்தும் நன்மைக்கே என்று உணரச் செய்தது இந்த ஊரடங்கு காலம் தானே ஐயா. அப்புறம் தொழிலாளர்கள் பத்தி என் சகோதரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கரெக்ட் தாம்மா. தொழிலாளர்கள் வேலையை இழந்தார்கள், சம்பளம் குறைஞ்சது. ஆனால் அவர்களுடைய தன்னம்பிக்கையை இழக்கவில்லை ஐயா. காரணம் என்ன தெரியுமா? குடும்பத்தில் உள்ள இணக்கம் தான். அந்த இணக்கத்தின் காரணமாக தான் அவர்கள் அங்கேயே முடங்கி விடவில்லை. அவர்கள் சொந்த குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் சொந்த ஊருக்கு சென்றார்கள். இங்கு மகிழ்ச்சி வேணா குறைந்திருக்கலாம் ஐயா. 100% குடும்பத்தில் இணக்கம் அதிகரித்து தானே இருக்கு. நம்ம குடும்பம் சொல்றோமே, இங்க இருக்கவங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன். நம்ம அப்பா அம்மா நம்மிடம் முடங்கி விடவில்லை. உடன் பிறந்தவர்கள் மட்டுமா குடும்பம்? இவ்வுலகத்தில் பிறந்த அனைவருமே ஒரே குடும்பம் தானே என்று ஒவ்வொரு தொழிலாளர்கள், ஒவ்வொரு செவிலியர்கள், ஒவ்வொரு மருத்துவர்கள், ஒவ்வொரு துப்புரவு தொழிலாளர்கள் நினைத்ததால் தான் இன்று நான் உங்கள் முன்னாடி உட்கார்ந்து பேச முடிகிறது. நீங்கள் என் பேச்சை கேட்டுக் கொண்டு இருக்க முடிகிறது. ஐயா, ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அனைவருமே ஒரே குடும்பம் தான். அனைவரிடத்திலும் உள்ளது ஒரே இணக்கம் தான் ஐயா. அப்புறம் ஊரடங்கு காலத்துக்கு முன்னாடிதான் நம்ம அக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்க, பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னு தெரியாம இருந்தோம் ஐயா. அது கூட பரவாயில்ல. பஸ்ல போவோம் ஐயா, பக்கத்துல யாரு உட்கார்ந்து இருக்கானே தெரியாம அவன் மொபைல பாத்துட்டு போவான். இதற்கு காரணம் கடமை என்றோ சொல்லலாம் ஐயா. கடமையிலும் ஒரு சுயநலம். நம் குடும்பம், நம் பிள்ளை, நம் பெற்றோர் இவங்க எல்லாமே நன்றாக இருந்தால் போதும் இதனால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஐயா. ஆனா இந்த ஊரடங்கு பிறகுதான் இயற்கையின் அழகு, சுற்றுப்புற சுமையின் பெருமை, உறவுகளின் உண்மையான அன்புமுகம், நண்பர்களின் பாசம் அனைத்துமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அறிந்தது இந்த ஊரடங்கு காலத்துல மட்டும்தான் ஐயா. கடைசியா ஒண்ணு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன் ஐயா. இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் என் அக்காவுக்காகவும் என் அண்ணனுக்காகவும் என் கண்கள் தானாக கண்ணீர் சிந்துகிறது. அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் செய்தியில பார்க்கும்போது என் மனதும் என் கைகளும் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது. இதுதான் உறவே என்று சொல்ல தெரியாதவர்களிடம் வீட்டில் இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள், வெளியே செல்லாதீர்கள், பாட்டி சொன்னபடி உணவை எடுத்துக் கொள்ளுங்கள், உணவே மருந்து என்று நம்ம ஒவ்வொருவருடைய வாட்ஸ்அப்லயும், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்லயும் நம்ம வச்சோமே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? உறவுகளுடைய இணக்கம் அதிகரித்தது தான் ஐயா. நம்ம எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளும் நம்முடைய இணக்கம் மூலியமாக வென்று காட்டியுள்ளோம், வென்று காட்டிக் கொண்டிருக்கிறோம், வென்று காட்டுவோம். அனைவரிடத்திலும் குடும்ப உறவினர் இடத்திலும் இணக்கம் அதிகரித்தது என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசுறாங்க. 3 விஷயம் ரொம்ப பிரமாதமா. ஒண்ணு வந்து ஒவ்வொரு வீடும் ஊரடங்கு காலத்துல பாடசாலை நிறைய விஷயங்களை கணவனும் மனைவியும் 2 பேரும் சந்திக்கிற நேரம் ரொம்ப விஷயம். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். அதோடு மட்டும் இல்ல, இது வந்து ஒரு பொற்காலம் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து குழந்தைகளோட வந்து நிறைய நேரம் வீட்டுல கொண்டாடுறது ஒரு பொற்காலம். மனைவியும் 2 பேரும் சந்திக்கிற நேரம். இதுக்கெல்லாம் சுஜி விஜயகுமார் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. இவங்களும் கும்பகோணத்துக்காரோடு அம்மாவும் கும்பகோணத்துக்காரங்க. இவங்க வந்து கணினியியல் படிக்கிறவங்க. தொகுப்பாளராக வந்து இருந்திருக்காங்க. குடும்ப உறவினுடைய இணக்கம் வந்து சுஜி விஜயகுமார் என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல. இவங்களும் கும்பகோணத்துக்காரோடு அம்மாவும் கும்பகோணத்துக்காரங்க. இவங்க வந்து கணினியியல் படிக்கிறவங்க. தொகுப்பாளராக வந்து இருந்திருக்காங்க. குடும்ப உறவினுடைய இணக்கம் வந்து சுஜி விஜயகுமார் என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல. இவங்களும் கும்பகோணத்துக்காரோடு தமிழை வளர்த்த சங்கம் 247 எழுத்துக்களின் ஓசையிலோ மிருதங்கம், இலக்கிய வனத்திலோ தமிழ்தானே சிங்கம்,
அதன் கர்ஜனையிலோ சிலிர்த்துவிடும் நம் அங்கம். என்றுமே நேராது தன்மான தமிழுக்கு பங்கம். வாழ்த்திடுவோமே தமிழை, வணங்கிடுவோமே முதல் வணக்கத்தோடு. இயற்றவள் இவர் தமிழ், இவர் உயிரே இலக்கிய தமிழ். மாமணி அப்துல் கலாமை கவர்ந்த கலைமாமணி நடுவர் ஐயா திரு சங்கர சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் நச்சென்று உண்மையை உறக்க உரைத்திட்ட என் அணியினரே, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் என்பது போல 2020ஐயே தொலைத்து விட்ட போதிலும் குடும்ப உறவுகளுடன் இணக்கமாக இருப்பதாக பொய், புரளி மற்றும் புருடாக்களை அள்ளி தெளிக்கும் எதிரணியினரே மற்றும் பட்டிமன்றத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிகர்களே அனைவருக்கும் வணக்கம். எதிரணியில ஒரு தலைப்பு கொடுத்தாங்கப்பா, எப்படியும் பேசணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரியா பேசி சகோதரி தீபா அவர்கள் ஆரம்பிச்சப்ப சரி நல்லா பேசுறாங்க. அதுல ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ணி வச்சேன். நிதானம். ஊரடங்குக்கு முன்னாடி இருந்த நிதானத்தை விட ஊரடங்குக்கு பின் நிதானமா இருப்போம் அப்படின்னாங்க. நிச்சயமா அதை நான் ஒத்துக்கிறேன். நிதானமா இருப்போம், ஆனா யாரோட உறவுகளோடயா? இல்லவே இல்லைங்க. கைபேசியோட நிதானமா இருப்போங்க. அப்புறம் அந்த கால வாழ்க்கைக்கே திரும்பி போயிட்டோமா? அந்த கால வாழ்க்கைன்றது என்னமா? தடிக்கு விழுந்தாலே 20 பேர் ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்பான். இது அந்த காலம். அதுக்கு அடுத்து நம்ம காலத்துல ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடந்தா கூட அப்படியே செல்ஃபி எடுத்து Facebookல போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இது நம்ம காலம். அதையும் தாண்டி வீட்டுல பக்கத்துல இருக்கிறவன் ஒருத்தன் இருவனா கூட தூக்கி அப்படியே அலைக்கா வெளில போட்டு வீடு ஃபுல்லா சானிடைசர் பண்ணி சுத்தி வைக்கிறோம். இது கொரோனா காலமா? இது நமக்கெல்லாம் வந்து கஷ்ட காலம். இந்த கஷ்ட காலமா அப்படியே இலக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பேசுறீங்க. சரி, கதை ஒண்ணு ரொம்ப அழகா சொல்லி வந்து அப்படியே செர்ரி பழம். யாருமா செர்ரி பழத்தை கேட்டா? எங்களுக்கு அயல்நாட்டு பழம் எல்லாம் வேணவே வேணாம். எங்களுக்கு உள்ள ஒரு திராட்சையே போதுமா? நாங்களாம் லோக்கல் பசங்கமா. சுத்தி திரியும் போது எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி பேசிட்டு இருக்கோம் நாங்க. சரண்யா அவர்கள் அடுத்தது. அடடா, அந்த அம்மா என்னன்னே தெரியல. அவங்க சுத்தி சுத்தி உப்பு காரம் ஊட்டி விடுறது, சாப்பாடு சுத்தி சுத்தியே பேசிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, அநேகமா மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அவங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட சாப்பிடலாம்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பாடு சுத்தி சுத்தி போச்சு அவங்களுடைய பேச்சு. ஆனா ஒண்ணு ஒத்துக்கிற, ஊட்டி ஊட்டி விட்டு வளர்த்தோமோ இல்லையோ, சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வளர்த்துருக்கோம், அன்பை வளர்க்கலங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி போட்ட பேண்ட்டும் ஷர்ட்டும் பட்லன் கடகண்ணியை நோக்கி ஓடிட்டு இருக்கிற காலத்துல இருந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கண்ணதாசன் பாடல் வேற. ஏமா கண்ணதாசன் பாடல் அப்படியே சிறப்பா ஒரு பாடல் எடுத்து சொல்லிருக்கீங்களே. இப்ப கணவன் மனைவிக்கு நடுவுல என்ன பாடல் போயிட்டு இருக்கு தெரியுமா? உன் குத்தமா என் குத்தமா யாரெல்லாம் குத்தம் சொல்லன்னு அவன் பாடி தெரிஞ்சுட்டு இருக்கிறான். இவங்க பாட்டுக்கு வந்து அள்ளி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தது ஆர்த்தி அவர்கள். அவங்கள்ட்ட நான் சொல்லிதாங்க அனுப்பினேம்மா, உன் மனசுக்குள்ள நிறைய இருக்கும்மா, ஊரடங்கு பத்தின வேதனை இருந்தாலும் நீ எதிரணியில பேசுறமா, அங்க பேசுறாமா. அன்னியன் விக்ரம் மாதிரி நடுவுல நடுவுல வந்து உண்மையெல்லாம் அள்ளி தெரிஞ்சுட்டாங்க. பாத்தீங்களா? பூரிக்கட்டையால அடிக்கணும்ன்றாங்க, ஆன்லைன் நாட்டகாசத்தை பத்தி பேசுறாங்க. அவங்க முக்காவாசி எங்க அணிக்காக பேசியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நான் என்ன கவுண்டர் கொடுக்கிறது? பாவம், ஏதோ ஒரு 2 பாயிண்டையாவது பேசுவோமே, இந்த அணியில இருக்கோமே அப்படின்னு பேரை காப்பாத்தணும்னு 2 பாயிண்ட் பேசிருக்காங்க. ஆனா ஒரு நேர்மை ஐ லைக் இட்மா. கண்டிப்பா நீங்க அந்த அணியில இருந்தாலும் எங்க அணிக்காக பேசிருக்கிறதுனால ரொம்பவே ஆர்த்தியோட பேச்சுக்காக ஒரு ஓ போட்டிருந்தோம் நடுவர் அவர்களே. நம்ம தான் கோனார் நோட்ஸ் வச்சு கஷ்டப்பட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டு இருந்தோம். நம்ம 90s கிட்ஸ். இப்ப அவன் கொரோனா வச்சு ஈஸியா பாஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். ஆன்லைன் கிளாஸ்லாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்காங்க பசங்க. நடுவர் அவர்களே, நான் கேக்குறேன், நாளும் பொழுதும் அப்படியே டெஸ்ட் மேட்ச் மாதிரி போகுது. ஆனா வருஷத்துக்கு மட்டும் 2020 பேர் இருக்குன்னு வருத்தப்படுறோமா இல்லையா? ஆதங்கப்படுறோமா இல்லையா? சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம இந்த ஊரடங்குல வந்து ரொம்ப இணக்கமா இருக்கும், அன்பா இருக்கும், பாசமா இருக்கும் அப்படின்னா சரி, இந்த ஊரடங்கு காலத்துல நம்மளுடைய மன அழுத்தத்தை போக்குறதுக்காக நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் அங்கங்க நடந்துட்டே இருந்ததுங்க. நம்ம நடுவர் அவர்களே ஒரு 30-40க்கு மேல கொடுத்துருப்பாங்கன்னா பாருங்க. அப்புறம் எதுக்காக அது? நீங்க தான் அன்பா பாசமா இருங்க, அதோட இருக்க வேண்டியது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அதெல்லாம் கிடையாது நடுவர் அவர்களே. சும்மா அவங்க பாட்டுக்கு வந்து அள்ளி தெரிச்சு உங்களை ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க தெளிவான நடுவர், அதனால எங்க பக்கம் தான் இருக்கீங்கன்னு தெரியும். அதற்கு மேல எங்களுடைய இந்த கத்தார் நாடு எந்த ஒரு அரபு கண்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, அந்த ஜூலை ஆகஸ்ட் அப்படின்றது எங்களுடைய பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்குமே ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, பெண்கள்லாம் அப்படியே ஊர்ல போய் ஷாப்பிங் பண்ணி ஜாலியா அப்படியே அம்மா வீட்டுல இருப்பாங்க. எங்க ஆண்கள் எப்படி தெரியுமா? அழகா அப்படியே சங்கடா ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு, எனக்கு ராஜாவானா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆழுறேன்,
சுத்தி திரிஞ்சுட்டு இருந்த பயப்பிள்ளைங்க இப்ப என்ன ஆனாங்க தெரியுமா? இந்த ஜூலை ஆகஸ்ட்ல மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது. எது? அந்த ஜூலை ஆகஸ்ட் லீவு இன்று நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் என் கல்லறையில் கொரோனா குவாரண்டைன் என் மனைவியுடன் வேண்டாம் என்று பாடிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பயப்பிள்ளைங்க வலிச்சிருந்தா இப்படி பாடுவாங்க? என்னவோ ஊரடங்கு வந்து நீங்க பாட்டுக்கு வந்து இலக்கத்தை ஏற்படுத்துன்றீங்க. ஊரடங்குலயும் கூட ஊருக்கு அனுப்பி வருத்தப்பட்டு இருக்காங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்லாம் நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அட அவ்வளவு ஏங்க தலைவாழை இழை போட்டு நடந்த நம் பாரதி மன்ற விழாக்கள் இன்று வெறும் தலைகளை பார்த்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஊரடங்கினால் குடும்ப உறவுகளுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்த போகிறதா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உண்டி உதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரை என்றது புறநானூறு. நமக்கெல்லாம் உணவை கொடுத்து உயிர் கொடுத்தான் விவசாயி ஊரடங்கின் போது. ஆனால் அவனுக்கு கொடுத்த துன்பங்களும் கஷ்டங்களும் போதாதென்று புதிதாய் கொடுத்தோமே ஊரடங்கு என்ற ஒன்றை. அதனால் அவனுக்கு குடும்ப வாழ்க்கையில் இணக்கம் இல்லை. பள்ளிக்கூடங்களில் வாழ்ந்தோரின் வாழ்க்கையில் இணக்கம் இல்லை. வாழ்வாதாரத்தை இழந்தவர்களின் வாழ்க்கையில் இணக்கம் இல்லை. இத்தனைக்கும் மத்தியில் தடம் மாறி தடுமாறும் போதெல்லாம் நம்மை தாங்கி பிடித்து தடம் பதிக்க வைத்த தன்னிகரல்லா உறவென்றால் அது தாய் தந்தையினர். அவர்களின் இறுதி காலத்திலும் ஆபத்தான காலத்திலும் கூட அவர்களின் அருகில் சென்று இருக்க விட முடியாமல் எங்களை முடக்கி போக வைத்த இந்த ஊரடங்கு நிச்சயமாக எங்கள் குடும்பங்களுக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே ஊரடங்கினால் குடும்ப உறவுகளுக்கிடையே இணக்கம் குறைவே 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 என்று கூறி வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருமதி சுஜி விஜயகுமார் அவர்களே கொந்தளிச்சுட்டாங்க. இப்ப வந்து அணித்தலைவர் வந்து சொல்லணும். அவர் வந்து அடுத்த அணித்தலைவர் அவர் என்ன பேச பாருங்க. அதாவது சுஜி விஜயகுமார் வந்து இவங்க பேச்சு வந்து ரொம்ப நடுவுல சில பக்கத்தை காணலை சொல்லியிருக்காங்க. சுஜி விஜய் அது என்ன பண்ணணும் ஏன் காணல? இன்னொரு விஷயம் வேற, இவங்கெல்லாம் நான் ஏமாந்த ஆளுங்கிறாங்க. பார்த்தா தெரியும் போல பேச வரவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்க வரைக்கும் அதை மாதிரி சொல்லி போறாங்க. சரி பரவாயில்ல. இவங்க கோனார் வந்து பாஸ் ஆன நடுவுல வந்து கொல்லம் நோட்ஸ்லாம் நான் படிச்சேன். அந்த காலத்து ஆளு கோனார் நோட்ஸ் படிச்சு நான் பாஸ் பண்ண வேணாம். அதெல்லாம் ஏமாற மாட்டேன். கோனார் நோட்ஸ் எவன் படிச்சாங்க பெரிய ஆளாயிருக்காங்க. அதனால அது ஏமாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஏமாத்தவும் முடியாது. ஏன்னா ரெண்டு அணித்தலைவர்களும் ரொம்ப பலமா இருப்பாங்க. அது நீங்க எல்லாரும் பேசிட்டு போயிட்டீங்க. அதுலயும் இந்த கணேஷ் ராஜமூர்த்தி இருக்காரு, சாதாரணமான ஆள் இல்ல. ஏன் இவரை பத்தி சொல்றேன், இவரு எனக்கு முன்னாடி பழக்கம் இல்ல. நான் உடனே ஏதோ பெருசா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இவரை நான் முன்ன பின்ன எனக்கு தெரிஞ்ச ஆள் இல்லை. ஆனா இன்விடேஷனை முதல்ல இந்த மாதிரி பட்டிமன்றம் நடக்க போறது அப்படிங்கிற இன்விடேஷனை நான் பார்த்தேன்னா அதுக்கு காரணம் யாருன்னா இந்த கணேஷ் ராஜ். இவர் எப்படி காரணம் இவருக்கே தெரியாது. இவருடைய நண்பருக்கு அதுதாங்க உறவு, அதுதாங்க பாசம், அதுதாங்க நெருக்கம். சென்னையில இருக்கக்கூடிய இவருடைய சொந்தக்காரருக்கு ஒரு நட்பு சொந்தத்தால அவருக்கு ஒரு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவர் உடனே என்ன பண்றாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அந்த இன்விடேஷனை ஃபார்வர்ட் பண்றாரு. டாக்டர் ஜாய்ஸ்ல அம்மா அவங்க ஃபார்வர்ட் பண்றாங்க. அந்த அம்மா எனக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா அதுதாங்க யாரு இந்த கணேஷ் ராஜமூர்த்தி எனக்கு தெரியாது. ஆனா இந்த கணேஷ் ராஜமூர்த்தி பெரிய வேலை என்னன்னு கேட்டா நண்பர்களோடு இவர் வச்சிருக்கிற உறவு முறை அப்படிங்கிறது இந்த கொரோனா காலகட்டத்திலையும் ஊரடங்கு காலகட்டத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்க கையில இன்விடேஷன் வந்து சேர்ந்ததுனால நான் நினைக்கிறேன். அதான் இப்போ அவரு கணேஷ் ராஜமூர்த்தி நிறைய விவரம் தெரிஞ்ச ஆளத்தான் இருப்பாரு. இன்விடேஷனையே பிரமாதமா பார்சல் பண்ணி அனுப்புறவர் இந்த காலகட்டத்துல கூட சாதாரண ஆளா இருப்பாரா? அதனால இவர் வந்து பட்டய கணக்காளர். அதனால கணக்கு வந்து சரியா போடுவாரு. எப்படி டெபிட் கிரெடிட் எல்லாம் இவர்கிட்ட ஒழுங்கா இருக்கும், ஏமாத்த முடியாதான் எது வரவு எது செலவு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லக்கூடியது. வாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்போம். வாங்க கணேஷ் ராஜமூர்த்தி வாங்க. காலகட்டத்துல கூட சாதாரண ஆளா இருப்பாரா? நம் அனைவரையும் இணைக்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். கலைமாமணி ஐயா நடுவர் அவர்களுக்கும் 2 அணியின் பேச்சாளர்களுக்கும் தமிழை நேசித்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் கிமு கிபி முதல் வணக்கம். ஆனா 2020 நம்ம கத்துக்கிட்ட விஷயம் கோமு கோபி. அது என்ன கோமு கோபின்னு பாக்குறீங்களா? கொரோனாவுக்கு முன் கொரோனா வந்த பின் ஊரடங்கில் இணக்கம் அதிகரித்ததுன்னு நாங்க பேசிக்கிறோம்.
அணியில எவ்வளவோ முயற்சி பண்ணோம். எதிரணியில இருக்கு கொஞ்சமாவது புரிய வச்சிடலான்னு. எதுவுமே புரியலன்றனால ஒரு கதை சொன்னாங்க எங்க சகோதரி தீபா. கதையை கேட்டு ஆக்ரோஷமா நண்பர் நாகராஜன் வந்துட்டு நிறைய சொன்னார். எனக்கு கதை புரியல, கதையில இருக்க கருத்து புரியல, கதை எதுக்கு சொன்னாங்கன்னு புரியல, நிறைய புரியல, எனக்கு முடியல, எதுவுமே புரியல. ஏங்க உங்களுக்கு தான் கதை புரியல, கதை மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயம் புரியல. ஏதாவது புரிஞ்சிருந்தாதான் உங்க குடும்பத்துல எனக்கு இருந்திருக்குமே. அவங்களையாவது விட்டுருவோம். அடுத்து வந்தாங்க சகோதரி சுஜி. அவங்க கதையும் விட்டாங்க, கருத்தையும் விட்டாங்க. செரி பழத்தை புடிச்சிட்டாங்க. எங்களுக்கு எதுக்குமா செரி பழம்? ஏமா நாங்க செரி பழம் வந்துகிட்டு இருக்கோம், பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கோம்மா. அவங்க எங்களுக்கு உள்ளூர் திராட்சையே போதுமே. ஏமா திராட்சையே வேணுமா? ஏன் இந்த மாம்பழம் பலாப்பழம் இதெல்லாம் வேணாமா? ஏனாமா இப்படி பண்றீங்களேம்மா? நடுவர் அவர்களே, ஊரடங்கு காலத்தில் குடும்பத்தில் இணக்கம் அதிகரித்ததுன்றது நிறைய குடும்பங்களில் நடந்த உண்மை சம்பவங்களை வச்சு சொல்லணும்னு விரும்புறேன். அதுல மிகவும் உன்னதமான உறவுனா கணவன் மனைவி உறவு. ஆன்லைன் ஆபீஸ்ன்னு சொல்லி கணவர் 7-8 மாதங்களாக வீட்டிலேயே இருந்து ஒர்க் பண்றாரு. அதனால மனைவி அவர் எவ்வளவு கஷ்டப்படுறான்றத பார்த்தாங்க. அதே மாதிரிதான் மனைவியும் காலையில இருந்து காலைல சக்கரத்தை கட்டிட்டு சுத்துறாங்க, நைட்டு வரைக்கும் ஓயாம உழைக்கிறாங்க அந்த மனுஷியில. அவரும் பார்த்துட்டு 2 பேருக்கும் உள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டது, அன்பு ஏற்பட்டது, இணக்கம் அதிகரிச்சது. இதுதான் நம்ம எல்லார் வீட்லயும் நடந்தது. நடுவர் அவர்களே, உங்க வீட்லயும் அதான் நடந்திருக்கும். எதிரணியில இருக்கிற அந்த 4 வீட்டை தவிர. இதுல எதிரணியில இருந்து நம்ம அம்மையார் சுஜி வந்து பேசிட்டு 2 பாட்டு ரொம்ப சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் மாதிரி இருந்தது. முதல் பாட்டு பாத்தீங்கன்னா, எழுதுங்கள் என் கல்லறை அப்படின்னு கணவர் பாடுறாரா. கல்லறை கட்டுற வச்சிருக்கான். இந்தாமா இருக்கிறது ஒன்று ஸ்லேட் தான், அதுல பேரு தோற்றம் மறைவு தான் எழுத முடியும். நீங்க என்னமோ பாட்டெல்லாம் விட்டா குத்து பாட்டு போட சொல்லி கேக்குறான். அதோட விட்டாங்களா? அடுத்த பாட்டு இந்த பாட்டு நாங்க பாடினது என்னமோ உண்மைதான். ஆனா ஊரடங்கு காலத்துல பாடலமா. எப்ப பாட ஆரம்பிச்சு தெரியுமா? பொண்ண கல்யாணத்துல மணவரைக்கு கூட்டு போகும்போது ஐயர் ஒண்ணு சொல்லுவாரு, நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டுவாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. அந்த ஆளு பாவம் டபுள் மீனிங்ல பேசிருக்காரு. அப்ப புரியலமா அதுக்கு என்ன அர்த்தம். அப்ப இருந்து பாடிக்கிட்டு இருக்கோமா இந்த பாட்டு. நீங்க என்னமோ பாட்டு எல்லாம் பாடி காமிச்சிட்டு இருக்கீங்க. நடுவர் அவர்களே, இளமையில் வறுமை கொடுமை, அதை விட கொடுமை முதுமையில் தனிமை. பேச ஆள் இல்லாம வயசான காலத்துல எத்தனை பெரியவர்கள் தாத்தா பாட்டிகள் தான் இருக்காங்க. அவங்களோட பேரம் பேட்டி பேசுறது. ஏன் நமக்கு பேச நேரமே இல்லையாங்க? ஒண்ணு இல்ல, எதிர்த்த வீட்டுல யாரு இருக்கான்னு நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்? ஊரடங்கு காலத்துல. அப்பதான் அவனை கூப்பிட்டு ரம்மி விளையாட வச்சு டயத்தை பொழுது போட்டுக்கிட்டோம் இல்லையா? ஒண்ணும் இல்ல, என் வீட்டுல 2 பசங்க இருக்காங்க. அவங்க தாத்தா பாட்டி கிட்ட பேசுற விஷயம் நானே கேள்விதான். தாத்தா எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, மருந்து சாப்பிட்டீங்களா? 4வது கேள்வி. பதில் வர்றது முன்னாடி போனை கொடுத்து ஓடிடுவாங்க. இப்ப ஜூம் கால் போட்டு தாத்தா பாட்டி கூட கதையா பேசிட்டு இருக்காங்க. இதான் நடந்த யதார்த்தம். ஒண்ணு இல்லைங்க, வளைகுடா நாட்டுல இருக்கிற எல்லா குடும்பத்துல ஒரு பழக்கம்னா, நான் என் மாமியாருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போன் பண்ணி பேசுறேன், என் மனைவி எங்க அம்மாவுக்கு ஒரு தடவை போன் பண்ணி பேசுவாங்க. இது கோமுல. கோப்பியில என்னாச்சு, ஒரு நாளைக்கு 5 போன் நடுவுறவங்களே பதறோம். நம்ம உறவுகளுக்கு இணக்கம் இருக்கு இல்லையா? என்னாச்சு, நல்லா இருக்காங்களா, எப்படி இருக்காங்கன்னு அக்கறையோட கேட்டோம். இதுதான் நிதர்சனமா எல்லார் வீட்லயும் நடந்தது. அந்த போன் பேசுற வாரத்துக்கு ஒரு வட்டம் சொன்னல, அதுல மச்சினிக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் நடுவர் அவர்களே. அவங்க அடிக்கடி பேசிக்கிறேன், அது வந்து இந்த கணக்குல வராது. நடுவர் அவர்களே, ஒரு வயசுக்கு மேல போயிருச்சுன்னா சொந்த ரத்தமா இருந்தாலும் நம்ம பங்காளி பகையாளின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் நம்ம பசங்க புது பேர் வச்சிருக்காங்க, கசின் பிரதர்ஸ்னு. அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கான். ஊரடங்கு காலத்துல ஜூம்ல மீட்டிங் போட்டு பேசுறான். இங்க நடக்கிற கதையெல்லாம் நம்ம எங்கெங்க சொத்து வச்சிருக்கோம் அங்க அந்த வீட்டுல சொல்றான். அவங்க எங்க சொத்து வச்சிருக்கோம் நம்மகிட்ட தெரிஞ்சு. உறவுகள் நம்மை மீறி நம் தலைமுறைக்கு சென்று இருக்கு. அதுதான் உண்மை. இதுல எப்படி நீங்க எனக்கு குறைஞ்சிச்சு ஒண்ணு இல்லைங்க, 2 விஷயங்க. மகப்பேறு இல்லாத சகோதரிகள் எத்தனை பேருக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் மகப்பேறு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போவங்களா இருக்கட்டும், இல்ல கணவன் வேலைக்கு போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வர 2 பேருக்கும் நேரம் இல்லாம இருந்தது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு நேரம் கிடைச்சு பிரசவ வார்டு ஃபுல்லுங்க கொரோனா காலத்துல. இதான் நடந்த உண்மை. இதுக்கும் மேல சொல்லணும்னா, வேலைக்கு செல்லும் எத்தனை சகோதரிகள் தன் குழந்தையை கிரீச்சில் விட்டு சென்றார்கள் கோமு காலத்திலே. இப்பொழுது ஊரடங்கிலே தன் குழந்தைக்கு தன் ஸ்பரிசம் கிடைக்க தன் மடியிலே வைத்துக் கொள்ளும் எத்தனை பாக்கியம் கிடைத்திருக்கிறது நம் சகோதரிகளுக்கு. இதெல்லாம் இணக்கத்தின் வெளிப்பாடு இல்லையா? நடுவர் அவர்களே, 2 விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன்.
ஒரு விஷயம் நண்பர் நாகராஜன் பேசும்போது சொன்னாரு, ஒரு கதை விட்டாரு. ஒரு குடும்பத்துல இவர் வந்தாரா, அவங்க குடும்பத்தையே பார்க்க முடியல. ஏங்க ரீல் வரீங்க சரி, ரீல் அந்து போற அளவுக்கு சொல்றது. எபிசோட் 1ங்க. முதல் எபிசோட்ல குடும்பத்துல வந்தாரு, அவங்க பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. ஊரடங்கு தளர்வு ஏற்பட்டு அந்த தனிமைப்படுத்தல் முடிஞ்சு எபிசோட் 2ல அவர் வந்து போட்டோ புடிச்சு Facebookல ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போனாரு. அந்த கதை உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒரு விஷயம், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு இப்ப படத்தை நேரா பார்த்துட்டு வந்திருக்காங்க நம்ம சகோதரி சுஜி அவர்கள். என்ன சொன்னாங்கன்னா 2020 காணாம பேசுனாங்க. ஏமா 2020 காணாம போயிருந்தா உலகத்துல ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டிருப்பாமா. 2020 வந்துச்சு, நம்மள தரமா வச்சு செஞ்சுச்சு. 2020 வந்து கொரோனாவை கூட்டு வந்துச்சு, லிவர் புயல கூட்டு வந்துச்சு, புரவி புயல கூட்டு வந்துருக்கு. இன்னும் 6 நாள் இருக்குமா, அடுத்து என்ன கூட்டு வரும்போது அவன் அலறிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னமோ 2020 காணாம போச்சு. நடுவர் அவர்களே, 2020 நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் மிகவும் உன்னதமானவை, மகத்துவம் வாய்ந்தது. அதில் முக்கியமான விஷயங்கள் மனிதநேயம், அன்பு, உறவில் இணக்கம், எதிர்பாராத செய்த உதவி, மீட்டு எடுத்த நாம் தொலைத்திருந்த மீட்டெடுத்த நட்பு வட்டாரங்கள், கைகூப்பி வணங்கும் நமது கலாச்சாரம், மறந்து போன நமது பாரம்பரிய உணவு, இயற்கையை எதிர்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை. எதிரணியில சொன்னாங்க, நம்ம விவசாயி வந்து நலிச்சு போயிட்டா அவன் குடும்பத்துல எனக்கல. அம்மா நமக்கு ஒரு வீடு இருந்தா பரவாயில்லம்மா, ஆனா எப்ப நம்ம ஊருக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி விவசாயம் நினைச்சு அழிக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே நமக்கும் சரி விவசாயிக்கும் சரி அழிவு ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டது ஊரடங்கு காலத்திலே. அதனால இருந்த இணக்கம் இன்னும் ஊரடங்கில் அதிகரித்திருக்கிறது. உறவுகளுக்குள் நெருக்கம் அதிகரித்திருக்கிறது. அதையே நறுவர் தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்று வேண்டி, இருக்கும் இணக்கம் இன்னும் அதிகரிக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனால இருந்த நல்லா பேசினார். அணியினுடைய தலைவருக்கு என்ன லட்சணமோ அந்த லட்சணத்துக்கு ஏற்ற மாதிரி அதையே ரொம்ப அற்புதமா விஷயங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக அதிகரிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு நெருக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. கொரோனா காலகட்டத்துல பிரசவ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய பேசுவோம் பாக்குறாங்க. இது வந்து இந்த கொரோனா காலத்துல நடந்திருக்கிற ஒரு சமாச்சாரம். கணவன் மனைவிக்கு ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தி ஆயிருக்கு அவர் சொல்றாரு. அதோட மட்டும் இல்ல, எதிர் வீட்டுல யாரு இருக்கா, பக்கத்து வீட்டுல யாரு இருக்கா, இப்படிலாம் இந்த காலகட்டம் வந்து நமக்கு உணர்த்துறது அப்படின்னு சொல்றாரு. அதோட சொன்னார் பாருங்க, போன்ல வந்து அம்மாக்கு பேசுறாரா, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேசுறாரா. அதோட போன் கால் வந்து போன் கால் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப அவருடைய பேச்சுல வந்து ஒரு நெருக்கம், உறவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம். அதனால இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவர் வந்து அவருடைய வாதத்தை ரொம்ப திறமையாக அவர் வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஆனா நம்ம மகாதேவன் சார் சும்மா விட்டுவாரா? மகாதேவன் சார் சும்மா விட்டுவாரா? யாரு அவரு? மகாதேவன் சார் சாதாரண ஆள் இல்ல. நீங்க சாதாரண ஆளு, மகாதேவன் பெரிய வித்தியாசம் பிரச்சனை என்னன்னு கேளுங்க. அது வந்து ஒரு பெரிய கதையே இருக்கு. அது உங்களுடைய நீங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்களா, அதுல நம்ம தமிழர்களுடைய பெருமையும் இந்திய தேசத்தினுடைய பெருமையும் ஒரே ஒரு வார்த்தையில தெரியும் சார். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து பாருங்க. இட்லி அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கும். அதுல அந்த இட்லி கடைக்கு உரிமையாளர்கள் ஒருத்தர் நம்ம மகாதேவன் சார் விட்டுருவாரா? அந்த இட்லி எவ்வளவு பெரிய சமாதானம். அந்த இட்லி வச்சு பல விஷயங்களை பண்ணக்கூடியவர் சும்மா. அதோட மட்டும் இல்லைங்க, விவசாயத்துக்காக பெரிய ஒரு நிறைய டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனுஷரு சும்மா விட்டுவாராங்களே. நீங்க மட்டும் விட்டு போகலாம் சார். நெருக்கமாயிடுச்சு, பிரசவ ஆஸ்பத்திரியில நிறைய ஆயிடுச்சு, நீங்க சொல்லலாம். அவர் வந்து சார் என்ன பதில் சொல்ல போறாரு? ஏன்னா இமயமலையையும் ஒதுகி மலையையும் சமமா பார்த்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா மகாதேவனால இமயமலையும் சரியா பார்க்க முடியும், ஒதிக மலையும் பார்க்க முடியும். அவருக்கு தெரியும் சார் கஷ்டம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னு கேளுங்க, இமயமலையில சிவபெருமானுக்கு திருமணம் நடந்தது. அங்க அகசிய பெருமானுக்கு வந்து அந்த காட்சி கிடைக்கல. அவர் எவ்வளவு சிரமப்பட்டாரு. முதல்ல உலகத்துல ஒரு லைவ் டெலிகாஸ்ட் நடந்தது அப்படின்னா சிவபெருமானுடைய கல்யாணத்துக்கு தான். இமயமலையில நடந்த கல்யாணத்தை ஒதிகை மலையில இருந்து அகஸ்தியர் பார்த்தாரு. மன்றாடி கேட்டதுக்கு அப்புறம் அந்த கஷ்டம் எல்லாம் என்னன்னு தெரியாத அவருக்கு மகாதேவன் சாருக்கு சும்மா விட்டுவாரா? மகாதேவன் சாரு சார் நீங்க வாங்க சார். ஏன்னா ரைஸ் போட்டாருடைய கச்சாருடைய ஆளு நீங்க, அந்த அமைப்போட ஆள் நீங்க, சும்மா விடுறீங்களா? நீங்க பாருங்க ஒரு அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே,
முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே தென்னன் மகளே திருக்குறளின் மாம்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே சிந்தாமணி சுடரே செங்கை செறிவலையே தந்தவட மொழிக்கும் தாயாகி நின்றவளே உன்னை வணங்குகிறேன் தாயே என்னை வாழ்த்துவாய். கம்பீரமாக வீற்றிருக்கும் கலைமாமணி ஐயா திரு சங்கர சுப்பிரமணியன் அவர்களே, உங்களுக்கு என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மிகைப்படுத்தி பேசுவதை சரியாக தெரிவலைகிறீர்கள். நன்றி. மொழிக்கும் தாயாகி ஐயா, பேசும் திறமையை கடவுள் எங்க பேச்சாளருக்கு கொடுத்திருந்தாலும் இந்த அரிய ஒரு வாய்ப்பினை நல்கிய பாரதி மன்ற குழுவினர்களுக்கு எங்கள் சிறப்பான ஒரு வணக்கத்தையும் இதை ரசித்துக் கொண்டிருக்கும் உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களுக்கு என் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெளிவா பேசின ஏன் அணிக்கும், தெரியாம திரும்பவும் ஏன் அணிக்காவே பேசின எதிர் அணிக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடவுள். சிறப்பான ஒரு வணக்கத்தையும் ஐயா, நீங்க உங்களுடைய உரையில முன்னுரையில ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. பட்டிமன்றத்துல சில உண்மையான சம்பவங்களை எடுத்துக்கிட்டு போகணும், திருந்தணும்னு சொன்னீங்க. ஆனா எதிர்த்தாப்புல இருக்க 4 பேருக்கு அது கேட்கவே இல்லை போட்டிருக்கு. பழமொழி சொன்னோம்னா அனுபவிக்கணும். பம்மல் சம்பந்த படத்துல வர்ற மாதிரி ஆராயக்கூடாது. அதைதான் பண்ணிட்டு போயிருக்கிறாரு இந்த கணேஷ். பப்பாளி பழம் வேண்டாமா, மாம்பழம் வேண்டாமா, என்ன நாங்க பழக்கடையா வச்சுட்டு இருக்கிறோம். இது பட்டிமன்றங்க. ஒரு வார்த்தைக்கு சொன்னோம்னா அதெல்லாம் அதை அனுசரிச்சு போகணும். அதை அப்படியே எடுத்து வச்சு பேசக்கூடாது, அனுபவிக்கணும். கல்லறையில ஒண்ணுக்கு ஒண்ணு இடம் அந்த படத்துல வர்ற மாதிரி எல்லாம் கரெக்ட். நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய ஆதங்கம் என்ன தெரியுமா நண்பர்களை, நமக்காக அயராது உழைத்த மருத்துவர்களை கல்லறையில் புதைப்பதற்கான நாம் அனுமதி கொடுக்கவில்லை இந்த ஊரடங்கு காலத்துல. இதுதான் மனித நேயமா? இதுதான் உங்களோட இணக்கமா? என்னங்க நீங்க? அவரை கூட விட்டுறலாங்க. ஒரு ஆணோட கஷ்டம் ஒரு ஆணுக்கு தெரியும் வச்சுக்கலாம். ஏதோ எதிரணியில 3 லேடிஸ் இருக்கிறதுனால ஒரு ஜென்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ண போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மனுஷன் நல்லா இருக்கு போட்டு அவரை பத்திர உண்மை கதையெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன், கோப்பில சொல்றேன். என்ன இதுதான் மனித நேயமா? அந்த பெண் விஜயகாந்த் மாதிரி ஒரு அம்மா பேசுனுச்சு பாருங்க, என்ன பேச்சு. யாரு எல்லாருக்கும் தெரியும், நம்ம சகோதரி சரண்யா தான். அப்படியே வந்தாங்க, சாதம் பிரசாதம் பிரமாதம். ஏமா மார்கழி மாதமா? நானும் சரி ரொம்ப பொறாமப்பட்டு அப்படியே பட்டிமன்றம் நடக்கும் போது அவங்க கணவருக்கு போன போட்டு கொடுத்து வச்சிருங்க நீங்க அப்படிங்கிற. சார் நீங்க வேற சார், அது ஒரு பிடிவாதம், நான் கேட்கலன்னா என்ன மிதிச்சு வந்துடும், எனக்கு பக்கவாதம் அப்படிங்கிறாரு அவரு. ஏமா பேசுறதுக்கு கலர் கலரா எழுதி விடுறீங்களாமா கொஞ்சமா? அவர்களே, குடும்ப உறவுகள் ஊரடங்கு காலத்தினால இணக்கம் குறைந்தது என்பதை நான் நிதர்சனமான உண்மையை நான் முன்வைக்க நான் கடமைப்பட்டது. கூடி வாழ்ந்தால் கோடி நண்பன். இன்னைக்கு வாய மூடி வாழ்ந்தாலும் கோடி நண்பன் சொல்றாங்க. இதுவா ஒரு ஊரடங்கு காலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு இணக்கம். அவன் வாய மூட்டு எவன் திருட்டு போய் அவன் நல்ல பையனை தெரியாம இருக்காங்க. இந்த உலகில பார்ட் டைமா கெத்தா யாருக்கும் அக்கம் பக்கத்துல தெரியாம பொண்டாட்டி புடவைய துவைச்சு போட்டுட்டு சத்தம் போடாம வேலைக்கு போன கெத்தான ஆம்பளைங்களா சத்து இல்லாம ஃபுல் டைமா துவைச்ச புடவைய காய வச்சு மடிச்சு வச்சு அதை அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்காங்க நிலைமை. இதாவது பரவாயில்ல நடுவர்களே. வளைகுடா நாடுகள்ல எண்ணெய் நிறுவனத்துல ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனில கெத்தா வேலை செஞ்ச ஆம்பளைங்க எல்லாம் இன்னைக்கு சத்தம் போடாம சத்து இல்லாம போய் கிச்சன்ல கேஸ்லயும் ஆயிலையும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நடுவர்கள். கண்ல இருந்து ஆயிரா வருது. அதெல்லாம் பார்த்தேன். அவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் பரிதாபமா இருக்குது. இது போய் எனக்கு வந்துச்சு வளைகுடா நாடுகள்ல என் பிரச்சனைக்கு வர நடுவர்களே. ஆன்லைன் கிளாஸ்ன்னு எனக்கு 2 பொண்ணு ஒரே மனைவி. அந்த 2 பொண்ணுல வந்து இப்ப 2 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் சின்ன பையன். அந்த கிளாஸ் நீங்க பாருங்க, இந்த கிளாஸ் நான் பாக்குறேன். என் மனைவி ரொம்ப அதட்டினாங்க. சரி மாட்டு நான் போய் பாத்துட்டு இருந்தேன். பத்தியா அந்த டீச்சர் சொல்றது கேளு அப்படின்னா டக்குனு என் மனைவி காது திறந்துட்டு, இவ்வளவு நேரம் நீங்க டீச்சர் தான் பாத்துட்டு நம்ம பையனை பார்க்கல. அப்ப வந்தது சண்டை. அந்த என் மனைவி போனோட என் பையன் கேட்டான், அப்பா கொரோனா ஆனா பெண்ணா? ஏன்டா நீங்க உலகத்திலே இருக்கிற பாதி ஆம்பளை பொம்பளை வாய மூடி இருக்குன்னா எங்கே இருந்து ஆம்பளையா இருக்குன்னா திரும்ப உள்ள வந்துட்டா நடுவர்களே. என்ன சண்டை வீட்டுல எங்க இருந்து எனக்கும் வரும்? என்னமோ சும்மா பேசிட்டு இருக்கிறாங்க. தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லி வச்ச நடுவர்களே. இன்னைக்கு தனியா இல்லைன்னா சேஃப் ஆகாதுங்கிற அளவுக்கு நம்ம ஆகி போச்சு ஊரடங்கு காலத்துல. அப்படி போயிட்டு இருக்கு நம்ம நிலைமை. சகோதரி தீபா சொன்னாங்க ஆரம்பத்துல, கும்பகோணத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு சைக்கிள்ல ஏமா 130 கிலோமீட்டர்மா. அந்த மனுஷன் நெஞ்சு இறக்க சைக்கிள்ல ஓட்டிட்டு வந்திருந்தான்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்துச்சுன்னா எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க அதை மட்டும் தான் பாக்குறீங்க. மருத்துவம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல எப்படி தெரியுமா அவங்க கணவரும் அவங்க மனைவி அனுப்பிச்சு வச்சாங்க. காவல்துறையினர்கள் அவங்களுடைய வண்டிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க பத்திரமா. அது ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு விஷயம். அதை நீங்க பாருங்க. நீங்க நம்ம வந்து சைக்கிள கூட்டம் இது அண்ணாமலையில குஷ்பு ரஜினி வர்றதா?
ஏமா இப்படி பண்றீங்க நீங்க? இதாவது பரவாயில்ல. சகோதரி ஆர்த்தி அவங்க எப்படி தெரியும்? நல்ல வேலை நடுவர்களே, இது ஜூம் வாயில நடந்த பட்டிமன்றம். இதே நேரில் நடந்துச்சுன்னா இப்படி இப்படி இப்படின்னு எதிர்த்தாப்புல இருக்கவங்க கண்ணெல்லாம் குத்தி பாதி பேர் அவங்க வீட்டுக்காரர் வேற இப்ப என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியல பாவம். ஓட்டு குத்துன்னு குத்தி அந்த ஆசிரியர் நிரூபிச்சுட்டாங்க போட்டிருக்கு. புக் செய்த ஏமா டொமேட்டோ கட் பண்ணாம ஜொமேட்டோக்கு கால் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எல்லாம் பேசலாமா? நீங்க எத்தனையோ பேர் வேலை இழந்தவர்கள் தன் சொந்தங்களை பார்ப்ப எப்படி போனான் தெரியுமா? எவ்வளவு கொடுமையான சம்பவம் தெரியுமா? நடந்தே போனாமா? வடநாட்டில் இருந்து அவன் தமிழகத்துக்கு நடந்து வந்து செல்ல முடியாம பாதி வழியில இறந்து போனான். பசியாலும் பட்டினியாலும். தெரியாதா உங்களுக்கு? எப்படி தெரியும்? பூரி கட்டையை வச்சு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு இங்கே தெரியும். அதெல்லாம் பார்த்து பேசுங்கம்மா. எத்தனையோ பேர் வேலை இழந்தார்கள் தெரியுமா? வேலை இழந்த இளைஞர்கள் ஆன்லைன்ல ரம்மி விளையாண்டு பணத்தை இழந்து சூசைட் பண்ணா நடுவர்களே. நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. பட்டிமன்றத்துக்கு வர முன்னாடி 2-3 பாயிண்ட் பாத்துட்டு வாங்கம்மா. யூடியூப்லயும் சேனல்லயும் கூகுள்லயும் டைவர்ஸ் கேஸ் ஜூலை மாசம் அதிகமான டைவர்ஸ் கேஸ். எங்க குடும்பத்துல இணக்கம் இருக்கு? இலக்கணமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் கணவன் மனைவி என்னமோ நீங்க என்னமோ எனக்கு இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறீங்க. கோர்ட்டை இழுத்து முடிட்டாங்க டைவர்ஸ் கேஸ் கொடுக்க முடியாம. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஊரடங்கு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்க என்னமோ எனக்கு பேச வந்துருக்கீங்க. டைவர்ஸ் கேஸ் ஏதாவது பரவாயில்ல நடுவர்களே. நம்ம நண்பர் கணேஷ் இருக்காரு பாருங்க. ஒரு நாள் பெட்ரோல் ஸ்டேஷன்ல பார்த்தேன். ஃபுல்லா வண்டியை பெட்ரோல் போட்டுட்டு ஒரு 5-6 கேன்ல பெட்ரோல் வாங்கிட்டு இருந்தாரு. என்னடா வளைகுடா நாட்டுல தான் பெட்ரோல் விலை கம்மியாச்சா, இவர் ஏன்டா வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி, என்ன தலைவரே ஏதோ பெட்ரோல் விலை ஏற போதான்னு கேட்டேன். இல்லங்க, இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன். குவாரண்டைன் 7 நாள் ஹோட்டல்ல முடிஞ்சிருச்சு, மீதி 7 நாள் வீட்டுல நான் மனுஷன் இருப்பானா? இப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டே போனோம்னா எங்கெங்கெல்லாம் பெட்ரோல் தருது அப்படியே ஃபில் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு 7 நாள் கழிச்சு வீட்டுக்கு வரலான்னு போறேன்னு சொன்னவரு கோபி. நான் கூட ஏதோ முக்கியமா பாயிண்ட் சொல்ல போறாரோ அடுத்த பட்டிமன்றத்துக்கு எழுதி வச்சுக்கலான்னு பேப்பர் பேனா எடுத்து பார்த்தா, ஐயா ஊரடங்கு காலத்துல கோபி என்ன தெரியுமா? நீ கோச்சுக்கிட்டு பின்னாடி போ, நான் கோச்சுக்கிட்டு முன்னாடி போறேன்ட்டு கனவு மனைவி போயிட்டு இருக்கிறா. அவன் காப்பியே கிடைக்காம இருக்குன்னா நீங்க கோப்பியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க காப்பி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? நடுவர்கள நல்ல கல்யாணம் கூட திருட்டு கல்யாணமா நடக்குதுங்க. அதாவது பரவாயில்ல, மாஸ்க போட்டுட்டு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறான்னா பொண்ணோட தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு போவான். அதுதான் கொரோனா வந்துச்சு அப்படின்னாலும் கொழுந்தியா வந்துச்சுனாலும் ஒரு பேர் விட்டு விட்டு வெளில போக மாட்டான். அதுக்கு சிறந்த உதாரணம் நம்மளுடைய கணேஷ். கொழுந்தியாக்கு மட்டும் 1/2 மணி நேரம் கூட பேசுறாங்க. அது போன் வச்சோன்னா அவங்க மாமனார் கேட்டுருக்கு அந்த பொண்ணுகிட்ட, அவங்க அப்பா யாருமா போன்ல யாரும் இப்ப கொரோனாவா பேசணும்னு சொல்லிக்கிட்டு. இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை. இனிமேலாவது அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் பேசுறது நிறுத்துங்க. என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க இதாவது பரவாயில்ல, ஒரு கல்யாணத்துல செக்யூரிட்டியை வச்சு அவன் செக் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா 100 பேர் தான் அலோவ் பண்றாங்க நடுவர்களே. செக் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது டெம்பரேச்சர் ஒவ்வொருத்தரும் செக் பண்ணி உள்ள அனுப்புறான். அவன் டயர்ட் ஆயிட்டான், டக்குன்னு வச்சிருப்பான் போல் இருக்கு. அவனுக்கு 100 டிகிரி டெம்பரேச்சர். நீ உள்ள வரக்கூடாது, வெளில போகணும். டே நான் பொண்ணோட அப்பாடா, நீ நெத்தியில வைக்காம என் வயிற்றுல வச்சிருக்கா, வயிற்றுச்சல் வந்து டெம்பரேச்சர் சொல்லிட்டு இப்படி எல்லாம் கல்யாணம் நடந்துட்டு உட்கார்ந்துருக்கு. என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? நாம் வாழ்க்கையிலே கண்ட ஒரு கொடுமையான தீபாவளிங்க அந்த தீபாவளி. தட்டி தழுவ முடியவில்லை, கை கொடுக்க முடியவில்லை, ஒருவரிடம் ஒரு பலகாரத்தை கொடுக்க முடியவில்லை. வீட்டுக்குள்ளே அவன் சத்தமுறை வாயில வெடி வச்சு தெரிஞ்சுட்டு உட்காந்துருக்கான். கணவன் மனவன் சண்டையை போட்டுட்டு இவங்க எனக்கா இருக்கு அவன் சுணக்கத்துல இருக்கிறான். இவ்வளவு ஏன் நடுவர்களே? இப்ப திரும்ப ஆரம்பிச்சாங்க. பார்டர் க்ளோஸ், UK க்ளோஸ், US க்ளோஸ், அமுட்டு க்ளோஸ். எங்கே அந்த இணக்கம் அவன் தெரிச்சு ஓடணும். டே திரும்பவும் ஊரடங்கு போட்டாங்கன்னா இங்க இருக்க முடியாத இந்த பொண்டாட்டிட்ட டிக்கெட்டை போடுங்கடா, அங்க போய் ஒரு 40 நாளாவது உட்காந்துக்கலான்னு தெரிச்சு ஓட்டிட்டு இருக்கிறான். எத்தனையோ செவிலியர்கள் தான் பிறந்த குழந்தையை காண முடியாமல் மருத்துவமனைக்கு அருகில் வர வைத்து கண் கலங்கினார்கள். நீங்க பார்க்க மாட்டீங்களா டிவில? எப்படி பாப்பீங்க? பிக் பாஸ் பாக்குற குரூப் ஆச்சு நீங்களா? எங்க இருந்து பாப்பீங்க? யாருமா நீங்க? சாயமே இல்லாத விவசாய துறையில் அவன் விளைய வைத்த பொருளை அவனால் எடுத்து சந்தைப்படுத்த முடியவில்லை. எத்தனை பேர் இறந்து போனான் தெரியுமா? என்ன நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க ஊரடங்கு காலத்துல எனக்கு அரைஞ்சு நடுவர்களை இறுதியாகவும் உறுதியாகவும் குடும்ப உறவுகள் ஊரடங்கு காலத்தில் இணக்கம் இல்லை 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 என்ற உண்மையை பதிய வைத்து புதிய மலையை பார்த்த மகாதேவனுக்கே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். ஊரடங்கு காலத்துல எனக்கு ரொம்ப நல்லா பேசினாரு மகாதேவன். இது ஒரு சிக்கலான நேரம். என்னை பொறுத்தவரையில இது சிக்கலான நேரம். 2 அணிகளுமே ரொம்ப சிறப்பாக அவர்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய நோக்கத்துல அவங்களுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக 2 பேருமே வச்சிட்டாரு மகாதேவன். இதுல ஒரு 5-6 விஷயங்கள் எல்லாரும் பேசின விஷயங்களை நான் எடுத்து சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 அணிகளுமே ஊரடங்கு காலத்துல சில தவறுகள் பெருசாகத்தான் தெரியும். நம்ம வீட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால சில தவறுகள் பெருசாகத்தான் தெரியும்.
ஆனா அந்த தவறுகளை நம்ம திருத்தி கொண்டோம். உறவு வந்து பல கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மகாதேவன் சார் அதை ஞாபகப்படுத்தினாரு வந்துட்டு. ஆனா கொஞ்சம் ட்ராக் மாதிரி அந்த பக்கம் போயிட்டாரு. அதாவது அன்பு அக்கறை ரெண்ட பத்தி தான் பேசும்போது அன்பு மட்டும் இருந்தால் போராது, அக்கறை இருக்கணும். இந்த ஊரடங்கு என்பது அக்கறையின்பால் போடப்பட்டது அப்படிங்கறத நம்ம ஊரடங்கு என்பது ஒரு தேசத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள் மீது இருக்கக்கூடிய அக்கறையினால் அந்த அரசாங்கங்கள் போடப்பட்டது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுதான் குடும்பத்துக்குள்ள நம்ம வந்து ஊரடங்கு அப்படி நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து ஆழ் மனசுல சில இறுக்கங்கள் இருக்கும். இவங்க சொல்றாங்க அது வந்து உறவுகள் வந்து சரியா இல்ல, ஸ்நேகம் வந்து சரியா இல்லைன்னு இவங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இறுக்கம் இல்லாத உலகம் வந்து இல்ல. ஆனா இன்னைக்கு உலகம் அப்படி இல்லை சார். இன்னைக்கு உலகம் வந்து உள்ளங்கையில வந்து நம்ம கை உள்ளுக்குள்ளே கைபேசியிலே எல்லாமே அடங்கி போகுது. ஒருவேளை இப்ப நான் வந்து பேசிட்டு ஒரு முன்னாடி ஒரு லேப் முன்னாடி உட்காந்து நான் பேசிருக்கேன். ஒருவேளை இது ஃபைனலா எடுத்து வச்சுங்க, நான் ரெடியா கையில வந்து ஒரு செல்போன் வச்சிருக்கேன். என் கை உள்ளுக்குள்ளே இப்ப உலகம் இருக்கு. உலகம்ங்கிறது வேற எங்கேயுமே போகல, நம்ம சுற்றி தான் உலகம் இருக்கு. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை நாம எப்படி அதை சரியா நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற முறையில முன்னாடி ஒரு வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. குழந்தைகள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் இருக்கும்போது எத்தனை பிரச்சனை வருதுங்க. அதோட மட்டும் இல்ல, மாமியார் மட்டும் இல்ல, ஒவ்வொரு குழந்தைகளுமே கூட எனக்கு மாமியார் தான் அப்படின்னு இந்த வாதத்துல பேசும்போது எடுத்து சொன்னாங்க. நல்லா சொன்னாங்க. சொல்லக்கூடிய கருத்து வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா இத நான் இன்னொரு விஷயமாவும் நான் யோசிச்சு பாக்குறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருந்து எத்தனை பிரச்சனை வருது. அது எங்க நாட்டுல இப்ப கொஞ்சம் நடத்தி இருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம், ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நான் போனேன், ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு அப்பா, கருத்து வந்து சின்ன நல்லாவே இருக்கு. ஆனா அந்த சின்ன பையன் ரொம்ப நல்லா பேசுவான். ரொம்ப எப்போதுமே நல்லா வாய்ப்பு பேசுறது ரொம்ப நல்லா பேசுவான். ஆரம்பத்துல ஒரு சின்ன பையன் கதை சொன்னேன் பாத்தீங்களா, எனக்கு எப்போதும் இந்த சின்ன பையன்கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். சிறு பையன்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் கேட்டேன், எப்படா வீடு எப்படா இருக்கு, எப்படா இருக்கீங்க எல்லாரும், எவ்வளவு பிரமாதமா இருக்கும் தெரியுமா? ஏன்னா அவங்க வீட்டுல ஆர்கானிக்ல விளையிற சமாச்சாரங்கள் தான் சின்ன பையன் கதை சொன்னேன். சும்மா இஷ்டத்துக்கு இருக்கிற கத்திரிக்காய், எதிர்க்கு இருக்கிற புடலங்க அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. கடையில போய் வாங்குறது கூட ஆர்கானிக்ல விளையிற சமாச்சாரம். அதனால கேட்டேன் அவன்கிட்ட, என்னடா ஆர்கானிக்ல விளைஞ்சதெல்லாம் சாப்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டுல இருக்கீங்க. ஆர்கானிக்ல விளையிற அற்புதமான ஒரு வார்த்தை. சும்மா இஷ்டத்துக்கு இருக்கிற எங்கேயாவது லிப்ஸ்டிக் பாத்திருக்கீங்களா? பெண்கள் போடுறாங்கல்ல லிப்ஸ்டிக், அந்த லிப்ஸ்டிக் எங்கேயாவது ஆர்கானிக் லிப்ஸ்டிக் பாத்திருக்கீங்களா மாமான்னு என்ன பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமா சின்ன பையன்கிட்ட இந்த மாதிரியான ஒரு தாட். ஆர்கானிக் லிப்ஸ்டிக்கா? அது என்னடா அது ஆர்கானிக் லிப்ஸ்டிக் அவன் கேட்டான். பாருங்க, பாட்டிய பாருங்க, பாட்டிய உடல்ல பாருங்க, பாட்டி போட்டிருக்கிறது ஆர்கானிக் லிப்ஸ்டிக் பாத்திருக்கீங்களா? ரொம்ப அப்படியே என்னடா இது சமாதானம் கேட்டா, வெத்தலை பாக்கு போட்டு அவன் உதடு செவந்து அப்படின்ட்டு அந்த அவனோட அவனுடைய அப்பா, அவன் என்னுடைய ஃப்ரெண்ட், அவன் என்னுடைய அம்மா அடிக்கடி வெத்தலை பாக்கு போடுவாங்க. என் பையன் பாத்தியா எவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கான் பாத்தியா, அதை வந்து எப்படி சொல்றான் பாரு, எங்க பாட்டி பாரு அப்படின்னு சொன்ன பொழுது உண்மையிலேயே இன்னமும் வந்து இந்த எவ்வளவு காலங்களாக இருந்தாலும் நம்மள்கிட்ட ஒரு நல்ல ஒரு படிப்பு, அது கல்வி நன்றாக இருந்து ஒழுக்கம் நன்றாக இருந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆரம்பிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி விட்டு கொடுக்கக்கூடிய எல்லா இடமே சந்தோஷமா. ஆனா அதுக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தாத்தா பாட்டி பக்கத்துல இருக்கும் அந்த பாட்டி கிண்டல் பண்ற ஒரு விஷயம், இதெல்லாம் உறவுகளை வந்து எவ்வளவு பலமாக எடுத்து சொல்லணும் பாருங்க. ஆனா ஒருத்தருக்கு இன்னொரு சைடு பாருங்க, சொன்ன மாதிரி அது வந்து குழந்தை வந்து குழந்தைய வந்து வேலைக்கு போகணும். அதெல்லாம் பார்க்கும் நம்ம கிளம்புற எழுந்துறது வேலைக்கு போயிடும், அந்த பையன் எழுந்துட்டே இருக்க மாட்டான். அப்புறம் அவனுக்கு வந்து சாயந்தரம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் ஏகப்பட்ட கிளாஸுக்கும் அனுப்பிச்சிடுவாங்க. அது வந்து ஏதாவது பையன் பேசுறதே 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா இந்த கொரோனா காலகட்டத்துல குழந்தையோட மனைவியோட பேசக்கூடிய காலகட்டங்கள்ன்றது ரொம்ப அதிகமாக மகாதேவன் சாமி மனைவி கணவன் வரக்கூடிய சிக்கல் சண்டைங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எவ்வளவுதான் ஒரு நெருக்கம் ஏற்பட்டாலுமே கூட ஒரு சின்ன விஷயம் கூட பொசிக்கன் ஆயிடும். அதாவது வீட்டுல மாஸ்க் போட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஒருத்தர் பேச மாட்டோம்.
அதுவும் ஒருத்தர் நீ மூஞ்சி தூக்கி வச்சிடணும்னு வச்சுங்களேன், ரொம்ப சௌரியமா போச்சு. நீ அந்த ரூம்ல உட்காரு, நான் இந்த ரூம்ல உட்காரு. அது வந்து எங்க ஒரு நெருக்கம் இருக்கும், அது எப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது என்ன விஷயம், ரெண்டு விஷயத்த சொல்லி என்னுடைய தீர்ப்பை அமைக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது மகாகவி பாரதியார் சொன்ன ஒரு விஷயம், பாரதிய மன்றத்துக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துறோம். பாரதி அப்படிங்கன்னா பாரதி வந்து இன்னைக்கு நம்ம ஊரடங்கு, அவன் இருக்கிற காலகட்டத்திலயும் ஊரடங்கு தான், சுதந்திர போராட்டத்திற்காக போராடி நல்ல அற்புதமான பாடல்களை எழுதியவன். அவன் என்ன சொன்னான் இந்த ஊரடங்கை பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஊரடங்கு நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை அப்படிங்கிறது வந்து நம்ம பெரிய பாதுகாப்பு, சாதாரண பாதுகாப்பே இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரும் அரசாங்கம் சொல்லுபடி நம்ம வீட்டுல இருக்கிறதுனால இந்த பாதுகாப்பு எதுக்காக, நம்ம கணவன் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு மனைவி நினைப்பாங்க, நம்ம மனைவி நன்றாக இருக்கணும் கணவர் நினைப்பாங்க. ஆரம்பத்துல பேசும்போது சொன்னாங்க, நம்ம வீட்டுல இருக்கும் பொழுதுதான் நம்ம மனைவி என்னெல்லாம் வேலை செய்யறாங்க, நம்ம ஆபீஸ்க்கு போயிட்டு வரோம், அதுல நம்ம தான் பெருசா வேலை செய்யறோம் நினைத்து அதிகம் பேரு இந்த வீட்டுல இப்ப இருக்கும் பொழுதுதான் நம்ம மனைவி என்னெல்லாம் வேலை செய்யறா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதோடு மட்டுமில்ல, வீட்டுல இருக்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கஷாயம், அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து, இதையெல்லாம் அன்போடவும் வார்த்தையோடும் கொடுக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல்ல நாம இருக்கோம். இந்த ஊரடங்குல வீட்டுல சில கஷ்டங்கள் இருக்கும். வாழ்க்கை என்பதே அவங்க சொன்ன மாதிரிதான் இனிப்பும் காரமும் மட்டும் இல்லைங்க, அது இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும். அதுலதாங்க உறவே நெருக்கமே எப்போ அதிகமா எப்போன்னா, ரொம்ப எப்பவுமே சந்தோஷமாகவே இருந்தா உறவு நெருக்கமாகாது. எப்போ நெருக்கமாகும், நமக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணுமே தவிர சண்டை இருக்கணும். சண்டை இருந்தால்தான் உறவுல வந்து ஒரு சுகம் இருக்கு, சண்டை இருந்தால்தான் உறவுல வந்து ஒரு நெருக்கம் இருக்கு. அதை வந்து இந்த புராணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட மட்டும் இல்ல, மகாகவி பாரதியார் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அது வந்து நிறைய இடங்களுக்கு போராட போனேன். அது சின்ன சங்கரன் கதை ஒரு பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. அவரும் வாரா அவர்களும் பேசிக்கொண்டு போகிறார்கள். பேசிக்கொண்டு போகும்போது சொல்றாரு, அதாவது வந்து நான் போராட்டத்துக்கு போறேன், நான் வந்து பல பாடல்களை எழுதுறேன், தனிமையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு சித்தன் லெவல்ல இருந்து எப்பலாமோ யோசிக்கிறேன், பலவிதமான பராசக்திட்ட பலவிதமான விஷயங்களை எல்லாம் நான் கேட்கிறேன், என் நாடு சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிறது எனக்கு 2வது சிந்தனையே லட்சியம், சுதந்திரம் அடையினாரு. ஆனா நான் வெளி உலகத்துல இருக்கிறதை விட என்னுடைய வீட்டு உள்ளுக்குள்ள என்னுடைய காதல் மனைவியை பார்க்கும் பொழுதும், என்னுடைய குழந்தைகளை பார்க்கும் பொழுதும், அந்த குழந்தைகளுடைய கைகளை தொடும்போது நினைக்கிற சுகம் இருக்கிற 3 தரம் சொல்றான், ஆஹா 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 எப்படி இருக்கு தெரியுமா, இந்த சுகத்தை வந்து அறிஞ்சு பார்த்தா தான் தெரியுமா. அதாவது வந்து வெளியில போகும்பொழுது எனக்கு என்னுடைய நாடு முக்கியம் என்று தோன்றுகிறது. நாட்டுக்காக நான் பல வேலைகளை செய்கிறேன். ஆனா கண்ணம்மாவை காதலியாக, கண்ணம்மா யாருங்க, அவனுடைய மனைவி தானே, மனைவி தான் நம்ம கண்ணம்மாவாக உருவகப்படுத்துறான். என் மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் அவர்களுடைய கொஞ்சம் மொழிகளையும் கேட்கும் பொழுது என் மனசுல எனக்கு இருக்கக்கூடிய அந்த வேட்கை, அந்த சுதந்திர வேட்கை கூட கொஞ்சம் எனக்கு, ஆஹா இவங்களெல்லாம் நம்ம கூட இருக்காங்க, இவங்கெல்லாம் நமக்கு துணைக்கு இருக்காங்க என்று என்னை என்று நினைக்கிறான். அதனால நம்ம வந்து சொந்தங்கள் வந்து சில நேரங்களில் எனது மனசுல எனக்கு மறுக்க முடியாது. சொந்தங்கள், உறவுகள், நட்பு இந்த கொரோனா காலகட்டத்துல பல நேரங்களில் பலருக்கு உதவி இருக்கிறது, பலருக்கு நன்மையை கொடுத்திருக்கிறது, பலரை நன்றாக வாழ வைத்திருக்கிறது, பலருக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறது, தொலைபேசி வழியாக ஆறுதல் கொடுத்திருக்கிறது. நம்ம ஒரு சின்னதா ஒரு குட் மார்னிங் சொன்னாலே அதுவே இவ்வளவு பெரிய சந்தோஷமா நினைக்கிறாங்க. அதுக்கு சில பேர் வாட்ஸ்அப்ல தினசரி குட் மார்னிங் போட்டு நம்மளை தொந்தரவு பண்றாங்க. அப்படி இல்லை. ஆனா நாம உண்மையாக நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த கொரோனா காலகட்டத்துல ஊரடங்கு என்பது ஒரு பாதுகாப்பானது. அந்த பாதுகாப்பு அன்பு என்கின்ற வேலையோடு அந்த பாதுகாப்பு இருந்தது என்று சொன்னால் அந்த உறவானது நிலைத்து, அந்த உறவிலே ஒரு சுகம் இருக்கும் என்று சொல்லி எனது உரையை, எனது தீர்ப்பை நிறைவு செய்கிறேன். அத்தனை கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய இன்னும் பல நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்கள் நல்ல ஒரு முயற்சியை அவருடைய நாட்டிலே கட்டாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மேன்மேலும் தமிழுக்காகவும் தமிழ் சமூகத்திற்காகவும் அவர்கள் இருக்கக்கூடிய நாட்டிலே இருக்கக்கூடிய நல்ல மக்களுக்காகவும் பல நல்ல சேவைகளை அவர்கள் செய்ய வேண்டும், செய்வார்கள் என்று சொல்லி அல்லாமல் பராசக்தி வெளியிலே நல்ல ஒரு முயற்சியை அவருடைய நாட்டிலே கட்டாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி நடுவர் அவர்களே.
நன்றியுரை வழங்குவது நான் லட்சுமி நாராயணன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை உண்மை நின்றிட வேண்டும் என்று பாரதியின் வரிகளோடு என் நன்றியுரையை பெருமை வேண்டும். இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக தலைமையேற்ற கலைமாமணி திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் அவர்களுக்கு எங்கள் பாரதி மன்றத்தின் சார்பாக இதயங்கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை நின்றிட வேண்டும். எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க பட்டிமன்ற நடுவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிய திரு சங்கர் அவர்களுக்கு எங்கள் சிறப்பு நன்றி. திரு மேலும் இப்பட்டிமன்றத்தில் பங்கேற்ற பாரதி மன்ற பேச்சாளர்கள் திருமதி தீபா, திருமதி தீபா, திரு நாகராஜன், திருமதி சரண்யா, திருமதி ஆர்த்தி, திரு சங்கர் அவர்களுக்கு திருமதி பிரேமகலா, திருமதி சுஜி, திரு கணேஷ் மற்றும் திரு மகாதேவன் ஆகிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. மற்றும் இவ்விழாவினை சிறப்பாக ஒருங்கிணைத்த லட்சுமி நாராயணன், திரு லட்சுமி நாராயணன், திரு சுதர்சனன், திரு நாராயணசாமி, திரு புகழேந்தி மற்றும் திரு சசிகுமார் ஆகிய அனைவருக்கும் எங்கள் உளங்கனிந்த நன்றி. மற்றும் இறுதியாக இப்பட்டிமன்றத்தை அன்புடனும்